ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நம்ம மத்தியிலே செய்தி கொடுக்கிறதான அருமையான சகோதரியை அறிமுகப்படுத்த வேண்டாம் நினைக்கிறேன். உங்களை எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய சகோதரனுடைய துணைவியார் புலவன்குடி பகுதியிலே ஊழியத்தை செய்கிறார்கள். பெண்கள் மத்தியிலே கர்த்தர் அவர்களை நல்ல வல்லமையாய் பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் இப்பொழுது நம்ம மத்தியிலே தேவ செய்தியை கொண்டு வருவார்கள். அவர்களை கரங்களை தட்டி உற்சாகமாய் வரவேற்போம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஆசீர்வாதமான பகல் வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அருமையான இந்த கூடுகைக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுத்த உங்கள் பாஸ்டர் அம்மாவுக்கு இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்கள். பாஸ்டருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய சபை மக்களாகிய உங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம். தாவீது சொன்ன மாதிரி, நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ என்று கேட்டது போல கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய முகாந்தரத்தை எல்லாருக்கும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிறது என்பது சாதாரணமான விஷயமே கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. யாரெல்லாம் அப்படி நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லாரும் உற்சாகமாக இருக்கீங்க. கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு வந்தீங்களோ அதெல்லாம் கர்த்தர் திருப்தியாக்கி நிறைவேற்றி மகிழ்ச்சியோடு அனுப்ப போகிறார். ஆமேன் சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஊழியத்தையும் ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும் இப்போது இருக்கதை காட்டிலும் 1000 மடங்கு வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமென். அடுத்த ஆண்டு நீங்கள் இந்த மாதிரி கூடும்போது இடமே பிடிக்காத அளவுக்கு அநேக பெண்களை கர்த்தர் இந்த ஊழியத்தில் கொண்டு வந்து நிறுத்துவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். தொடர்ந்து தேவநாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் ஒன்றிற்கு பதிலாக ஒன்றை கொடுக்கிறார். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை முளைக்க செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நல்ல சத்தமா லேலிய சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்ரா. காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடியை என்ன செய்வாராம்? எழும்ப பண்ணுவார். காஞ்சோரினா தெரியும்ல, அது ஒரு பிரயோஜனமே கிடையாது. கர்த்தர் மிருது செடியை எழும்ப பண்ணுவாராம். எல்லார் வாழ்க்கையில இருக்கக்கூடிய புலம்பலுக்கு பதிலா ஆண்டவர் எதை கொடுக்கிறாரா? ஆனந்த களிப்பை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். வெக்கத்துக்கு பதிலா 2 தனையான பலனை கர்த்தர் வர பண்ணுகிறாரா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சாம்பலுக்கு பதிலா சிங்காரம், துயரத்துக்கு பதிலா என்னது? மகிழ்ச்சி, ஆனந்த தைலம். ஒட்டுங்கின ஆவிக்கு பதிலா உற்சாகத்தின் ஆவி. ஹல்லேலூயா. உன் நிந்தனைக்கு பதிலா நான் நன்மையை சரி கட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்ம வந்தது எப்படியோ இருக்கலாம், ஆனால் திரும்பி போகும்போது மகிழ்வா, நிறைவா, திருப்தியா, ஒரு பெரிய லட்சியத்தோடு கடந்து போக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. நாம் இன்றைக்கு வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். சீக்கிரம் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். அப்புறம் ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளம் கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்து அவன் அதை சீக்கிரத்திலே சமைத்தான். சரி, கவனிங்க. பிரைஸ் எல்லாம் நல்ல உற்சாகமா உட்கார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஸ்தோத்திரம். சீக்கிரம் அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம வசனங்களை தியானிக்க போகிறோம். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமியிலே கூடாரம் போட்டு இருக்கிறான். எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் சாதாரண மனுஷன் கிடையாது, கோத்திர தலைவன். தேவன் சொன்னபடி தன்னுடைய மனைவியோடு இணைந்து கர்த்தர் போக சொன்ன தேசத்துக்கு புறப்பட்டு வருகிறார். 7 விதமான ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் நிரப்பி வழி நடத்தி வருகிறார். அவர்கள் காலத்திலே ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க.
கூடாரம் போட்டு ஒவ்வொரு இடமா பெயர்ந்து போய் கொண்டிருப்பார்கள். இப்ப வந்த இடம் மம்ரேயின் சமபூமி. அங்கே கூடாரம் போட்டு ஒரு உஷ்ணமான வேளையில அவர் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறார். எங்க உட்கார்ந்து இருக்காரு? வாசல்ல. கூடார வாசலில் அமர்ந்த ஆபிரகாம். இப்ப கூடார வாசல்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். 3 புருஷர்கள் கண்ணுக்கு என்ன செய்யறாங்க? தெரியுறாங்க. அதாவது வேத புத்தகத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசல்ல உட்கார்ந்தா ஏதோ ஒரு விஷயத்துக்கு உட்கார்ந்துருப்பாங்க. பிரபுக்கள், ராஜாக்கள், மூப்பர்கள், உயர்ந்த அந்தஸ்துல உள்ளவங்க எல்லாம் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அநேகர் வாசல்ல உட்கார்ந்தாங்க. ஸ்தோத்திரம். இந்த ஆபிரகாம் கூடார வாசல்ல உட்கார்ந்தா கண்ணை ஏறெடுத்து பார்த்தா 3 புருஷர்கள். இன்னொரு மனுஷன் லோத்து சோதோமின் வாசல்ல உட்கார்ந்தா கண்ணை ஏறெடுத்து பார்த்தா எத்தனை புருஷர்கள் தெரிஞ்சாங்க? 2 புருஷர்கள். அடுத்து போவாஸ் பட்டண வாசல்ல போய் உட்கார்ந்தாராம். அப்போ அவருக்கு என்ன நடந்துச்சு? குணசாலியான ரூத் என்ன செஞ்சா? கிடைச்சா. மொர்தகாய் அரண்மனை வாசல்ல உட்கார்ந்தாரு. என்ன கிடைச்சது? 2 காரியத்தை பார்த்தாரு. ஒன்று, தன் வளர்த்த எஸ்தரை ராஜாத்தியா பார்த்தான். இன்னொன்று, தனக்கு ஒரு கனத்தி மகிமை கர்த்தர் என்ன செஞ்சாரு? ராஜா ஏறுற குதிரை, ராஜா ஏறுற அந்த அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ், பொன்முடி, இதெல்லாம் வாசல்ல உட்கார்ந்து அவனுக்கு இப்படிலாம் கிடைச்சிருக்கு. அது மாத்திரமல்ல, தாவீது ராஜா ஒலிமுக வாசல்ல உட்கார்ந்தான். அப்படி உட்கார்ந்ததுனால இழந்து போன ராஜ்யத்தை திரும்ப கர்த்தர் என்ன செஞ்சார்? கொடுத்தார். புதிய பாட்டுல அலங்கார வாசல்ல ஒருத்த உட்கார்ந்திருந்தான். சப்பானி. என்ன நடந்துச்சு? சப்பானி குதித்தெழுந்து நடந்தான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். வாசல்ல உட்கார்ந்த ஒவ்வொருவருக்கும், அது கூடார வாசலமா இருக்கலாம், சோதோமின் வாசல் இல்லை, இந்த பட்டண வாசலா இருக்கலாம், இல்ல ஒலிமுக வாசலா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வாசல் அலங்கார வாசலா இருக்கலாம், அரண்மனை வாசலா இருக்கலாம். வாசல்ல உட்கார்ந்த ஒருவருக்கும் ஒன்று கிடைக்காம போகவில்லை. வாசல் அப்படின்னா என்ன தெரியுமா? ஏன் அப்படி உட்கார்றாங்க அப்படின்னா, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு காத்திருத்தல். ஏதோ ஒன்று தனக்கு கிடைக்கணும்னு நினைச்சா அவங்க எங்க போய் உட்காருவாங்க? வாசல் போய் இந்த காலத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அதுவும் சாதாரணமான ஆட்கள் இல்ல. நான் சொன்னது எல்லாமே மிகப்பெரிய அந்தஸ்துல உள்ளவர்கள், கோத்திர பிதாக்கள், ராஜாக்கள், பட்டணத்தில் உள்ள மிகப்பெரிய செல்வந்தர்கள். அப்படிப்பட்டவர்களை அந்த எதிர்பார்த்ததை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அத போல இன்னைக்கும் நீங்களும் எதிர்பார்ப்போடு, ஒரு காத்திருப்புதலோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். போகும்போது அதெல்லாம் தந்து தான் கர்த்தர் அனுப்ப போறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி வாசல்ல உட்கார்ந்தவங்களுக்கு இவ்வளவு கிடைச்சிருக்குன்னா, புதிய ஏற்பாட்டு காலத்துல கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு சொன்னார், நானே வாசல், என் வழியாய் உள் பிரவேசிக்கிறவன் முதலாவது ரட்சிக்கப்படுவான், பின்பு உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை என்ன செய்வான்? கண்டடைவான். நல்ல கவனிங்க. உட்கார்ந்தவன், அந்த வாசல உட்கார்ந்தவனுக்கே இவ்வளவு மேன்மை அப்படின்னா, வாசலுக்குள்ள பிரவேசிச்சவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? இயேசு என்கிற வாசலுக்குள்ள நம்ம பிரவேசித்துட்டோம். யாரெல்லாம் பிரவேசிச்சிருக்கீங்க? பிரவேசித்தவங்கள எல்லாம் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம். உள்ள பிரவேசிக்கிறவருக்கு ரட்சிப்பு, மேய்ச்சல், உள்ளும் புறம்பும் மேய்ச்சல கிடைக்கிறது. அல்லேலூயா. அந்த மேய்ச்சல் அப்படின்னு சொன்னா, அது உள்ளும் புறம்பும் அப்படின்னா, உலகத்தின் ஆசீர்வாதங்களும் உண்டு, விண்ணுக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு. இயேசுவாகிய வாசலுக்குள் பிரவேசித்தவர்களுக்கு 2 நன்மைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? நாம உலகத்திலே ஆசீர்வாதமாய் இருப்போம், பரலோகத்திலே ஆசீர்வாதமா இருப்போம். அல்லேலூயா. ஆவிக்குரிய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. சரி, இப்போ நம்ம இந்த ஆபிரகாமுடைய சாப்டருக்கு வருவோம். இவர் என்ன பண்றார் அப்படின்னா, கண்ணை ஏறெடுத்து பார்க்கிறார். ஏறெடுத்து பார்த்தபோது 3 புருஷர்கள் தெரிகிறார்கள். அந்த 3 புருஷர்களும் யார் என்று சொல்லி இவன் அறிந்து கொண்டான். 25 வருடம் ஆயிடுச்சு. 75 வருஷத்துல காத்திருக்க தொடங்கினான். உனக்கு ஒரு குமாரனை தருவேன். காத்திருந்து 25 வருஷம் ஆயிட்டு. இப்போ ஒரு சரியான வேலையில கண்ணை ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த
மம்ரையின் சமபூமியில நிறைய பேர் நடந்து போவாங்க, நிறைய பேர் போவாங்க. ஆனா இன்னைக்கு வந்த ஒரு நபர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இது யார் அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு ஓடி போய் தரை மட்டும் குனிந்து வணங்கி, அடியேனை விட்டு நீங்கள் போய்விடக்கூடாது, நான் சொல்றதை கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி அவ என்ன பண்றா, சரின்னு சொல்லிட்டாங்க. அவங்க இந்த மரத்தடியில சாஞ்சிருங்கன்னு சொன்னாங்க. வேகமாக ஓடி வீட்டுக்குள்ள போறா. சாராள்கிட்ட போய் சொல்றா, நீ 3 படி மாவு எடுத்து என்ன செய், அப்பம் சுடு. அடுத்து வேகமா மந்தைக்கு ஓடுறாரு. இளங்கன்றை பிடித்து சமையல் பண்ண சொல்லி சமையல்காரன்ட்ட சொல்லியாச்சு, வேலைக்காரன்ட்ட. இப்போ 3 பேர் வேகமாக செயல்படுகிறார்கள். யாரெல்லாம் சொல்லுங்க? ஆபிரகாம், சாராள், அந்த வேலைக்காரன். இந்த 3 பேரும் இவன் சொன்ன வார்த்தை, சீக்கிரத்துல நான் இத்தனை வருஷம் காத்திருந்தேன், இப்போ சீக்கிரமா ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப வேகமா. சாராள் எதுக்கு, ஏன் ஒண்ணுமே கேட்கல, உடனே பிசைந்து அப்ப சுட ஆரம்பிச்சிட்டா. அந்த வேலைக்காரனும் உடனே என்ன செஞ்சுட்டா, சமைச்சிட்டா. இப்ப சமைச்சதை கொண்டு போய் இந்த 3 புருஷர்களுக்கும் கொடுக்கறான். அவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே கேட்கிறாங்க, உன் மனைவியாகி சாராள் எங்கே? அந்த கூடாரத்துல இருக்கிறா. பேசுறாங்க, உனக்கு இப்போ சீக்கிரத்துல குழந்தை பிறக்க போகுது. அப்போ அவ என்ன பண்ண, அதை கேட்டுட்டு இருந்து நகைத்தாள். எல்லாரும் சொல்லுங்களேன், நகைத்தாள். இந்த நகைப்பு என்பது மனசுக்குள்ள இருந்து வந்த சந்தோஷமா? நகைத்தலுக்கும் சிரித்தலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? சிரித்தல் அப்படின்னா என்னது? மகிழ்ச்சியோடு சிரிக்கிறது. ஏதாவது ஜோக் சொன்னா சிரிப்போம். ஆனா நகைத்தல் அப்படிங்கிறது ஒரு பரியாசம் மாதிரி. பரியாசம் சொல்றதை விட எனக்கு எங்க நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அலட்சிய குரல். அப்படிதான் இன்னைக்கு பாருங்க, உலகத்துல பெண்கள் அப்படின்னு சொன்னாலே நிறையவருடைய வாழ்க்கையில வெளி தோற்றம் சிரிப்பா இருக்கும், ஆனா உள்ள எப்படி இருக்கும்? நிறைய அழுதுட்டே இருப்பாங்க, உள்ளதுக்குள்ள ரொம்ப வேதனையோடு இருப்பாங்க. ஆனா வெளியே பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க? ரொம்ப சிரிச்ச முகத்தோடு, ரொம்ப இவங்க தான் உலகத்திலே ரொம்ப ஹாப்பியா வாழ்ற மாதிரி வெளியே காமிப்பாங்க. ஆனா உள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அழுதுட்டு இருக்கோம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழலோடு வீட்டில இருந்து வந்திருப்பீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உண்மையான சிரிப்பை கொடுக்க போறார். விசுவாசிச்சா நீங்க பெற்றுக்கிடுவீங்க. நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம். இவ அப்படிதான் நகைக்கிறா. உடனே கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இல்ல சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க வாழ்க்கை முழுவதும் இப்படிதான் புலம்பணும், என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி இருக்கு, அதனால என் லைஃப் ஃபுல்லா நான் இப்படித்தான் அழுதுட்டு தான் இருக்கணும், வெளியே மட்டும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்ட் எல்லாம் கர்த்தர் மாத்துறாரு, நடிப்பெல்லாம் மாத்துறாரு. உண்மையா நம்முடைய கர்த்தர் சமாதான பிரபு, நம்முடைய கர்த்தர் வாய்க்க செய்கிறவர், நம்முடைய கர்த்தர் நம்மை உயர்த்துகிற கர்த்தர். நம்ம சும்மா எல்லாம் அப்படி இருக்க விட மாட்டாரு. 25 வருஷம் எழுதிட்டு இருந்தாச்சு. இப்போ தேவன் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அதே மாதிரி ஒரு நகைப்பு வீட்டுக்குள்ள வருது. அதான் ஈசாக்கு. ஆடு மாடு ஒட்டகம் மிருக ஜீவன் எல்லாம் இருந்துச்சு, ஆனா உண்மையான சிரிப்பு மட்டும் என்ன செய்யல. நிறைய பேர் அப்படி இருக்கீங்களா? எல்லாருக்கும் சொத்து இருக்கு, பணம் இருக்கு, வேலை இருக்கு, எல்லாம் இருக்கு, சிரிப்பு மட்டும் இல்ல, மகிழ்ச்சி மட்டும் இல்ல, சமாதானம் இல்ல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அது உனக்கு வருகிறது, இப்பமே வருகிறது. அல்லேலூயா. அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இவங்களுக்கு வர்றதுக்கு இந்த டைம் அவன் பயன்படுத்திக்கிட்டான். என்ன செஞ்சான்? ஏறெடுத்து பார்க்கும்போது இது தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், அதுல ஒருவர் இயேசு கிறிஸ்து, தூதர்கள். அப்போ இது சரியான டைம். இந்த டைம் நம்ம கேட்ச் பண்ணல அப்படின்னு சொன்னா 25 வருஷம் காத்திருப்பு வீணா போயிரும் சொல்லி கரெக்டா அதை பயன்படுத்தினா. சீக்கிரமா சமைச்சான், சீக்கிரம் எல்லாம் செஞ்சு முடிச்சா கர்த்தர் சீக்கிரமா ஒரு அதிசயத்தை செஞ்சுட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆபிரகாம், சாராள், அந்த வேலைக்காரன், இவங்க 3 பேரும் கோஆபரேட் பண்ணி செயல்பட்டதுனால அவங்க வாழ்க்கையில காத்து கிடந்தது கிடைச்சது, எதிர்பார்த்தது கிடைச்சது, வாஞ்சித்தது கிடைத்தது. தேவ பிள்ளைகளே, சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அவன் மிஞ்சி ரொம்ப ஸ்பீடா செயல்பட்டு இருக்கான். நம்ம எல்லாரும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்களை ரொம்ப சீக்கிரமா செயல்படணும். ஹல்லேலூயா. வர்றது யாரு? கண்ணை ஏறெடுத்து பார்த்தா பேய்களும் பிசாசுகளும் தெரியக்கூடாது. கண்ணை ஏறெடுத்து பார்த்தா யார் தான் தெரியணும்?
பரலோகத்திலிருந்து வெளிப்படுகிற தெய்வன் தான் தெரியணும், தெய்வ பிரசன்னம் தான் நமக்கு தெரியணும். ஆகினாலே தேவ பிள்ளைகளே, இவர்கள் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து வரவேண்டிய நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். அதே போல இங்கு வந்திருக்கிற நீங்களும் எதற்கு சீக்கிரம் செயல்படணுமோ அதற்கு சீக்கிரம் என்ன செய்யணும்? செயல்படணும். கர்த்தர் உங்களோடு ஒரு காரியத்தை உணர்த்துவாரே ஆனால் அதை கண்டிப்பா நீங்க சீக்கிரமா என்ன செஞ்சிருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் அல்லாஹ். இன்னொரு வசனத்தை நீங்க யாராவது வாசிங்க பார்க்கலாம். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே, இன்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீர் மட்டும் அவைகளுக்கும் ஒன்று வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியில் ஊற்றிவிட்டு இன்னும் ஒன்று வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கு எல்லாம் ஒன்று வார்த்தார். சரி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் விடுதலையோட இருக்கீங்க? யாரு கட்டப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து போட்டார். ஒரு நிமிஷம் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சத்தம்லாம் போதாது, நல்ல கையை தட்டுக்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya, praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தேவ வார்த்தை கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க? உற்சாகமா கேட்டுட்டு இருக்கீங்களா? ஸ்தோத்திரம், பிரைஸ். விசுவாசத்தோட கேட்குறீங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சாப்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது யாரு? ரெபெக்கா. ரெபெக்காள் இங்க ஒரு சரியான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறா. இவளுக்கு இப்போ திருமணமாகக்கூடிய அந்த ஸ்டேஜில் அவ இருக்கா. அங்க பாத்தீங்கன்னா யார் அது? ஆபிரகாமினுடைய அந்த வீட்டு விசாரணைக்காரர் எலியாசர், ஆபிரகாமின் குமாரன், அந்த எஜமானுடைய மகனுக்கு இப்போ மணவாட்டி தேடிட்டு இருக்காங்க. அவ வந்து எலியாசர் என்ன பண்றா? வீட்டு விசாரணைக்காரன் ஒரு ஜெபத்தோடு ஒரு தரிசனத்தோடு நடத்தி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. இன்னென்ன மாதிரி நடக்கணும், எனக்குன்னு ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளான் படி தேவ வழிநடத்தும்படி வந்துட்டே இருக்கிறார். இங்க என்ன பண்றாங்க? ரெபெக்காள் காத்திருக்கிறா. ஒரு காரியம் அவளுக்கு நடக்கணும், அதுக்கு அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த மாதிரி தான் நடக்கணும் அவளுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா அவன் வரும்போது சொல்லிட்டு வந்தா, துறவண்டைக்கு போவேன், என்ன நடக்கணும்? ஒரு பெண் வரணும், தண்ணி கேட்பேன், தண்ணி எனக்கும் கொடுக்கணும், ஒட்டகத்துக்கும் கொடுக்கணும். எத்தனை ஒட்டகங்கள் வந்துச்சு? 10 ஒட்டகங்கள். ஒரு ஒட்டகம் 40 குடம் குடிக்குங்கிறாங்க. அப்ப 10 ஒட்டகங்களுக்கு கொடுக்கணும், அது மேல ஏறி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும், எனக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி வாரான். சரியான நேரத்துல யார் வந்தா? ரெபெக்காள் வாரா. எத்தனை பெண்கள் அங்கே தண்ணி எடுத்திருப்பாங்க குடத்தை வச்சு. ஆனா கர்த்தருடைய நடத்துதல் பாருங்க, கரெக்டா யார் தான் வந்து சேர்றா? ரெபெக்காள் தான் வந்து சேர்றா. ரெபெக்காள் வந்து உடனே இவன் சொல்றான், தண்ணி கூட ஓடுறான். எலியாசர் ஓடி போய் அந்த பெண்ணிட்ட கேட்கிறான், கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. சரி, உங்களுக்கும் கொடுக்குறேன், ஒட்டகங்களுக்கு என்ன செய்வேன் கொடுப்பேன்னு சொல்லி குடத்தை தோல்ல தூக்கி வச்சுட்டு ஏறா இறங்குறா. எங்க இறங்குனா? துறவுக்குள்ள. அங்க படிக்கட்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இறங்கி ஏறி ஏறா இறங்குறா. கொண்டு வந்து கொடுக்குறா. இதெல்லாம் சீக்கிரமா செயல்படுறா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ வந்து அவளுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. அற்புதம் நடக்கணும்னா சீக்கிரமா செயல்படணும். உடனே பாருங்களேன், ஏறது குடிக்க அந்த பெண், எப்பா இதெல்லாம் நம்மளால சகிக்க முடியாதுப்பா, இவ்வளவு பேருக்கு எப்படி கொடுக்க முடியும்னு ஓடினாளா? சொல்லுங்க. இது எனக்கான தருணம், எனக்கான ஒரு வாய்ப்பு, தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வேலை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு, அதை நான் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி சரியா செஞ்சு முடிச்சா. ரொம்ப அந்த டயர்டை பார்க்கல, அந்த கஷ்டத்தை பார்க்கல, இறங்குறது ஏறுறது தோல்ல தூக்குறது வலி எதையுமே பார்க்கல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவன் எப்பவுமே வலியை கொடுக்க மாட்டாரு, சில நாட்கள் தான் வலியை கொடுப்பாரு. அந்த வலியை சரியா சகிச்சிட்டோம்னா மேன்மை தான். யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு வலியோடு வந்திருக்கலாம், எப்ப பார்த்தால் வலியா? அப்படி கிடையாது. வலியை வலியால் வெல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கூட அவ கவலைப்படாம செஞ்சு முடிச்சா. அவ கொல்ல குடிச்சு முடிச்ச உடனே நடக்குது என்ன தெரியுமா? இவ சீக்கிரமா செயல்படுறா, அவரு சீக்கிரமா, எல்லாமே சீக்கிரம் தான். செஞ்சு முடிச்ச உடனே கேட்கிறாரு, என்ன பண்றாரு அப்படின்னா, காதணிகளையும் கடகங்களையும் என்ன செஞ்சார்? எத்தனை சேக்கல்? 1/2 சேக்கல் காதணி, 10 சேக்கல் கடகம் எல்லாம் கொடுத்து
அவளுக்கு சீதனத்தை கொடுக்கிறாரு. சீதனத்தை கொடுத்து முடிச்ச உடனே வீட்டுக்கு யார் மகா எல்லாம் விசாரிக்கிறாங்க, வீட்டுக்கு போறாங்க, பேசுறாங்க, வைக்கிறாங்க. அப்பதான் சொல்றாரு எலியாசார், என்னை நேர்வழியாய் நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நேர்வழியாய் நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, ரெபெக்காளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை முடிந்தது. அந்த வேலை முடிந்தது. அந்த வேலை முடிஞ்சு இப்போ அவ குடத்தை தூக்கி சுமந்து கொண்டு வந்தவளுக்கு இப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒட்டகத்தின் மேல் ஏற்றப்படுகிறாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒட்டகத்தின் மேல் ஏற்றப்படுகிறாள். ஓடி ஓடி உழைச்சவா, மேலே கீழே இறங்கினவா, தண்ணியை ஊற்றினவா, கஷ்டப்பட்டு வலியை தாங்கி கொண்டு செயல்பட்டவா, இப்போ அவ எது மேல ஏற்றப்பட்டா? ஒட்டகத்துக்கு மேல. தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய ஊழியங்களாலும் சரி, குடும்பனாலும் சரி, ஏதோ ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்தா சரியா செய்யணும். அப்படி செய்யும் போது வலி வருதுன்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது நிரந்தரம் கிடையாது. அதற்கு பிற்பாடு ஒரு மேன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சத்தமாவே அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. பிரைஸ் எல்லாம் கண்டிப்பா அது நடக்கும். நீங்க பல தடவை ஐயோ யாருமே முறுமுறுத்துட்டு அந்த வேலையை என்ன செய்யக்கூடாது. சர்ச்சு வேலைனாலும் சரி, வீட்டிலனாலும் சரி, கண்டிப்பாய் தேவன் எனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். இனி ரெபெக்காள் தண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் வருமா? மணவாட்டி ஆயிட்டா, கூட்டிட்டு போயாச்சு, சாராளுடைய கூடாரத்தில் பிரவேசியாச்சு, ஈசாக்குக்கு மனைவி ஆச்சு, இப்ப வேலைக்காரி, ஏகப்பட்ட ஆசீர்வாதம் வந்துச்சு. இனி துறவுல இறங்கி இறங்கி ஏற வேண்டிய அவசியம். அல்லேலூயா. எல்லாமே சில காலம். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை சில காலம், பொறுப்பு சில காலம், வேதனை சில காலம், வலி சில காலம். அப்படி சொல்றவங்க கை தட்டி மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்படி ஒரு மேன்மை அடைவதற்கு சீக்கிரமாய் செயல்பட்டார்கள். ஆகையினாலே மணவாட்டியாய் மாற்றப்பட்டால் கர்த்தர் அவளை என்ன செய்தார்? உயர்த்தினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகையினாலே ஆபிரகாம் சீக்கிரமாய் செயல்பட்டதினால ஈசாக் என்கிற நகைப்பு வீட்டுக்குள்ள வந்துச்சு. இந்த ரெபெக்காள் சீக்கிரமா செயல்பட்டதுனால ஒரு மணவாட்டியா என்ன செய்யப்பட்டால்? மாற்றப்பட்டால். இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்கலாம். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 45:9. நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். சரி, கவனிங்க. இது யாருன்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இது யாரு? இல்ல சத்தமா சொல்லுங்க சும்மா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நீங்கள் சீக்கிரமா என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாய் வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். இந்த அதிகாரத்தை எத்தனை பேர் பல தடவை வாசித்திருக்கீங்க? வாசிக்கும் போதெல்லாம் ஒரு எமோஷனல் ஃபீலிங்ஸ் வந்திருக்கா? பயங்கரமான ஒரு நிலை இது. யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் சகோதரர்களுக்கு. அப்படி வெளிப்படுத்துற டைம்ல, நான் தான் யோசேப்பு, நீங்கள் விற்று போட்ட யோசேப்பு, குழியில போட்ட யோசேப்பு நான் தான் சொல்லி, அதுக்காக நீங்க கவலைப்படாத. எல்லாம் திகைச்சிருப்பாங்கல்ல, ரொம்ப திகைச்சிருப்பாங்க. அதுக்காக கவலைப்படாண்டா, தேவன் என்னை முன்கூட்டியே அனுப்பிட்டாரு உங்களுக்கெல்லாம் ஜீவ ரட்சணை செய்யும்படி. அல்லேலூயா. அப்படி அவன் சொல்லிட்டு ரொம்ப அழுதான், சத்தமிட்டு அழுதான். எல்லாம் முடிஞ்சிட்டு சொல்றான், என் தகப்பன் உயிரோடு இருக்காரா? நீங்க இப்ப செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ரொம்ப தாமதமே பண்ணக்கூடாது. சீக்கிரமா நீங்க எங்க போகணும்? என் தகப்பனிடத்துல போய், உங்க மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உயிரோடு இருக்க, அதை போய் சொல்லுங்க, செய்தி சொல்லுங்க, போங்க, சீக்கிரம் போங்கன்னு சொல்லி அவன் துரிதப்படுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பென்யமீன் அவன் தம்பி கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். எல்லாரையும் கழுத்தை கட்டி கொண்டு அழுறான். அந்த அன்பை வெளிப்படுத்துறான். ரொம்ப நல்ல பையன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப நல்ல பையன் யோசேப்பு. யூத்லையும் சரி, சின்ன பிள்ளைகளையும் சரி, பெரிய ஆள் ஆடப்பறவும் சரி, ரொம்ப சிறப்பான மனுஷன் யோசேப்பு. ஒரு மனைவியை உடையவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கு அப்படிதான் யோசேப்பு. நிறைய பேருக்குலாம் நிறைய மனைவியெல்லாம் இருந்திருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் ஒரு மனைவியுடைய மனுஷன் யார்தான்? யோசேப்பு. சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு. பெண்கள் சந்தோஷமா இருந்தா கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா பொல்லாத காலமா இருக்குது. பல மனைவிகளை சிலர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த காலத்திலயும் ஒரு மனைவியுடைய மனுஷன் அப்படின்னா இவனை நல்லா பாராட்டணும்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்டவன் இவன் வந்து குழியில கிடக்கும் போது கொஞ்சம் கவனிங்க. அதே என்ன காப்பாத்து ப்ளீஸ் கெஞ்சினான்ல, கெஞ்சினான் பைபிள்ல போட்டிருக்கு. என்ன தூக்குங்கன்னு கெஞ்சிருப்பான், போட்டுட்டு அவனுக்கு பாட்டு போயிட்டான். ரொம்ப அவன் அழுதான்ல, உள்ள கிடந்து அழுதுருப்பான், கைய தூக்கியிருப்பான். படுகுழி, என்னை யாராவது காப்பாத்துங்க, ஹெல்ப் சொல்லியிருப்பான், ப்ளீஸ் சொல்லியிருப்பான், கைய தூக்கியிருப்பான். ஒரு கையுமே என்ன செய்யல, அந்த அண்ணன்மாரு ஒருத்தம் கூட வந்து என்ன செய்யல, ஹெல்ப் பண்ணல. ஆனா அது நல்லதுதான். என்ன தெரியுமா, அவங்க கையை விட்டுட்டு போனதுனால பரலோகத்துல கை வந்துச்சு, கர்த்தருடைய கை வந்துச்சு. கர்த்தருடைய கை தூக்குறதுனாலதான் எகிப்தில ஒரு அதிபதியா மாறினான். ஒருவேளை இவங்க கை தூக்கி இருந்துச்சுன்னா இன்னும் அண்ணன்மார்களுக்கு சோறு தான் சமந்துட்டாலும். ஆனா தேவக்கரம் தூக்குறதுனால தான் அவன் எகிப்து தேசத்துக்கு ஒரு அதிபதியா சிங்காசனத்துல உட்காரக்கூடிய உயர்ந்த பொசிஷனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு சிலர் நினைப்பல்ல, என்னை கை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, ஃபேமிலியில கிடையாது, ஊர்ல கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எங்கேயும் கிடையாது, யார் என்னை தூக்குவா, இப்படியே இருக்கிற நினைச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தருடைய கரம் உங்களை தூக்குகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. யாரு கை தூக்குனாலும் நம்ம உயர முடியாது, கர்த்தர் கை தூக்குனா மட்டும்தான் நம்ம நினைச்சதை காட்டிலோ. யோசேப்பு எதிர்பார்த்திருப்பானா? கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டா. எதிர்பார்க்காத காரியத்தை தேவன் செய்ய வல்லவர். நீங்களும் நானும் எதிர்பார்க்கிறது கொஞ்சம், ஆனால் தேவன் நம்மை குறித்து எதிர்பார்த்து வைத்திருப்பது பெரிது. எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ இந்த நிமிஷத்துல தேவ கரம் என்னை தூக்குகிறது, தேவ கரம் தூக்குகிறது. பலட்சியப்பட்டு கிடக்கிற என்ன கர்த்தர் தூக்குகிறது, விழுந்து கிடக்கிற என்ன கர்த்தர் தூக்குகிறது, சோர்ந்து போய் கிடக்கிற என்னை கர்த்தருடைய கரம் தூக்குகிறது. ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். உண்மையிலே அப்படிதான், அந்த அளவுக்கு உயர்ந்துட்டான். இப்ப பாருங்க, ஓடி போறாங்க, அவங்க வண்டியெல்லாம் அனுப்பிட்டான். இவங்க யோசேப்பு வந்து எகிப்தில் உள்ள அந்த வண்டி எல்லாம் அனுப்பி விடுறான். எல்லாம் போறாங்க, போய் பார்த்து சொல்றாங்க, அப்பாட்ட போய் சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும், யோசேப்பு உயிரோடு இருக்கான், அவன் தான் வண்டியெல்லாம் அனுப்பியிருக்கான், நல்ல வெகுமதியெல்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி உச்சிதத்தெல்லாம் காமிக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, இந்த வார்த்தையை கேட்ட உடனே யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபின் ஆவி என்ன செஞ்சுச்சு? உயிர்த்தது. எப்ப உயிர்த்தது? யாக்கோபின் ஆவி எப்போ உயிர்த்தது? யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தியை கேட்டவுடனே அந்த யாக்கோபின் ஆவி என்ன செஞ்சுச்சு? உயிர்த்தது. அவ்வளவு நாள் அப்ப செத்தா இருந்தாரு, வாழ்ந்தார். ஆனா சொல்லுவாங்கல்ல, நான் செத்து பழைக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய பேர் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா உலகத்துல வாழ்றேன், ஆனா எப்படி வாழ்றேன்? செத்து. அதுவும் அநேகர் வீட்டுக்காரரை பார்த்து சொல்லுவாங்க, நான் நிறைய கேட்டிருக்கேன். என்ன தெரியுமா கேட்டிருக்கேன்? இந்த அவர் கூட நான் மட்டும் இல்லைன்னா வேற யாருமே என்ன செய்ய முடியாது, சமாளிக்கவே முடியாது. ஒவ்வொரு பெண்ணும் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். அவங்க ஹஸ்பண்டை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இவருக்கிட்ட நான் மட்டும் இல்ல, வேற யாரா வந்தா இதுக்குள்ள இந்த குடும்பமே காலி, அப்படி சொல்லியிருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ நான் செத்து வாழ்றப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ யாக்கோபு உயிரோடு வாழ்ந்தார். ஆனா எப்படித்தான் வாழ்ந்திருக்காரு? மகனை இழந்து செத்து ஐயோ என் பிள்ளை எப்போ பார்ப்பேன், ரொம்ப கண்ணீர் வடிச்சுதான் வாழ்ந்திருக்காரு. ஆனா அந்த கண்ணீரை கர்த்தர் இப்ப மாற்றாரு. ஒரு செய்தி வருகிறது, அந்த செய்தி சீக்கிரமாய் சொல்லப்படுகிற செய்தி. இதெல்லாம் மெதுவா போனா யாக்கோபு மண்டை போட்டிருப்பாரு. மெதுவா போகல, செய்தி வேகமா போகுது, ரொம்ப ஸ்பீடா போகுது. போய் சொன்ன உடனே அப்படியா நான் என் பிள்ளையை பார்க்கணும், உடனே வண்டியில ஏறினாங்க, இங்க வாராங்க. வந்த உடனே யோசிப்பு யாக்கோபு எப்படி இருந்திருக்கும்? ரெண்டும் ஒண்ணுக்கு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, ஐயோ அன்னைக்கு இருந்த சந்தோஷம் என்னைக்குமே யோசேப்புக்கு இருந்திருக்காது. அப்பதான் சொல்றாரு, உன் முகத்தையே நான் பாப்பேன்னு நினைக்கல, இப்போ ரெண்டு பிள்ளையும் நான் என்ன செஞ்சுட்டேன். எல்லாம் கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமா, ஒரு செய்தி ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புது. ஒரு செய்தி. தேவ பிள்ளைகளே, நீங்கள் தாமதிக்க வேண்டாம். நீங்கள் எதற்கு தாமதிக்க வேண்டாம்? செய்தி சொல்ல தாமதிக்க கூடாது. செய்தி சொல்ல என்ன செய்யக்கூடாது? தாமதிக்காதீர்கள். கர்த்தர் இன்னைக்கு இதான் முக்கியப்படுத்துறாரு. இந்த சபைக்கு முக்கியப்படுத்துகிறார், பெண்களுக்கு முக்கியப்படுத்துகிறார். நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி இருக்கிறது, அந்த செய்தியை தாமதிக்காம சீக்கிரமா போய் என்ன செய்யுங்க? சொல்லுங்க.
யோசேப்பின் செய்தியை கேட்ட உடனே யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்றால், இயேசு கிறிஸ்துவின் செய்தியை கேட்கும் போது எத்தனை பேர் உயிரடைவார்கள்? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எத்தனை பேர் உயிரடைவார்கள்? அந்த குடும்பம் உயிரடைந்தது மாதிரி, அந்த தகப்பன் உயிரடைந்தது மாதிரி, இன்றைக்கும் செத்து செத்து வாழ்கிற எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ பெற்றோர்கள், எத்தனையோ குடும்பம், எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் கிறிஸ்து இல்லாமல் செத்து கிடக்கிறார்கள். அவர்களை எல்லாரையும் எழுப்பக்கூடிய ஒரு செய்தி இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு, உங்ககிட்ட என்கிட்ட இருக்கு. அநேகருடைய ஆவியை உயிரடைய செய்யக்கூடிய செய்தி எத்தனை பேர்ட்ட இருக்கு? அப்படின்னா நல்லா கையை தூக்கி காமிங்க பார்க்கலாம். எத்தனை பேர்ட்ட அந்த செய்தி இருக்கு? ஸ்தோத்திரம். இயேசு பிறந்த செய்தியை மேய்ப்பர்கள் போய் என்ன செஞ்சாங்க? அறிவிச்சாங்க. சும்மாவா அறிவிச்சாங்க? சீக்கிரமா போய் அறிவிச்சாங்க. இயேசு உயிர் தந்த செய்தியை யார் அறிவிச்சா? மகதலேனா மரியாள் சீக்கிரமா போய் அறிவிச்சா. அது மாதிரி யூதர்களுடைய குலம் காப்பாற்றப்பட்டது பாத்தீங்களா எஸ்தர் மூலம். அப்ப அஞ்சர்காரர்கள் எப்படி போனாங்க? ரொம்ப தீவிரமா, ரொம்ப சீக்கிரமா ஓடி போய் அது கோவேறு கழுத ஒட்டகத்தெல்லாம் வேகமா போய் அறிவிச்சாங்க. அதனால யூதர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. சீக்கிரம் ரொம்ப ஸ்பீடா போனாங்க. அஞ்சர்காரர்கள் எல்லாரும் ஓடி ஓடி ஓடி. அன்னைக்கு பாத்தீங்கன்னா கார் பிளைட் எதுவும் கிடையாது. இதுலதான் போடு விரட்டுறாங்க, ஒட்டகத்தை விரட்டுறாங்க, கோவேறு கழுதை விரட்டுறாங்க. ஸ்பீடா போவ ஜனங்களை என்ன செய்யணும்? காப்பாற்ற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே செய்தி சொல்ல நீ தாமதிக்க வேண்டாம், சீக்கிரமா போய் சொல்லு. அநேக யாக்கோபு துக்கத்தோடு குழியில இறங்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஆவிய உயிரடைய செய்வதற்கு நீ போ அப்படிங்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எல்லாரும் அப்படி நம்ம இருக்கோம். நிறைய காரியங்கள் செய்யாம அப்படியே இருக்கிறோம். எனக்கு என்ன அப்படின்னு இருக்கோம். நாமே அப்படி இருந்தா இயேசுவின் செய்தி சொல்றது யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு நீங்க வந்து உங்களை சாதாரணமா நினைச்சுக்கிடாதீங்க, ஸ்பெஷல் ஆனவங்க நீங்க. யாரெல்லாம் அப்படி சொல்றீங்க? ஆமா, இந்த வார்த்தையெல்லாம் தொலைச்சு போடணும். பெண்ணாய் ஆண்டா பிறந்தோம், இந்த வார்த்தையெல்லாம் தொலைச்சிருங்க. என்னை பெண்ணாய் பிறக்க செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி கை கொடுத்து அப்படி சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பெண்ணாய் பிறக்க செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், கொடாகுடி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு. அப்படி சொல்லிட்டு நம்ம பிரயாணப்படணும். அப்பதான் மகிழ்ச்சியான பிரயாணமா இருக்கும். அல்லேலூயா. சிலர் எப்ப பார்த்தாலும் ஏண்டா பிறந்தேன் அப்படிலாம். ஆண்டவர் உங்க மேல ஒரு பெரிய ஒரு பொறுப்பையும் ஒரு வார்த்தையும் கொடுத்திருக்கிறார், ஒரு செய்தியை வச்சிருக்கிறாரு. அதை சொல்லாம நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். டிஎல் மூடி என்று சொல்றவரு கர்த்தருடைய வார்த்தையை யாருக்காவது சொல்லாம அவர் தூங்கவே என்ன செய்ய மாட்டாரா? போகவே மாட்டார். மழை பெஞ்சிட்டு இருக்குமா, அந்த கொடைக்குள்ள போய் நின்றுக்கிட்டு ஆண்டவரை பத்தி என்ன செஞ்சிருவாராம்? சொல்லிடுவார். கொடை பிடிச்சிட்டு போறவங்க உள்ள போய் சொல்லிடுவாரு. ஏன் அப்படின்னா ஒரு டைம் கர்த்தர் சொல்லியிருக்காரு, போய் அந்த மனுஷன் வீட்டை போய் தட்டு, அவனுக்கு போய் இந்த செய்தியை சொல்லு அப்படின்னு இருக்காரு. இவர் ரொம்ப டயர்டா இருக்கு, ஊழியம் செஞ்சுன்னு சொல்லி தூங்கிட்டாரு. காலையில போறேன்ட்டாரு. எவ்வளவோ கர்த்தர் ஏவிருக்கார், போகல. அப்புறம் காலையில போய் பார்த்தா அவன் தூக்கில் தொங்கிட்டு இருக்கான், செத்து போயிட்டான். அதுக்கு அப்புறத்துல இருந்து இவருக்கு ஒரு வாத, ஐயோ நான் போயிருந்தா அந்த மனுஷன் என்ன செஞ்சிருப்பா, பிழைச்சிருப்பானேன்னு சொல்லி அன்னையில இருந்து அவர் எவ்வளவு டயர்டா இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல. இன்னைக்கும் பாருங்க, நீங்க சொன்னா இந்த ஊர்லயும் நிறைய பேருடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும். யாரெல்லாம் ஆமே சொல்றீங்க? நம்ம சொல்லாம இருக்கிறதுனாலதான் நிறைய பேருக்கு ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டுக்கு, தெரியவே மாட்டுக்கு. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்றைக்கு நம்ம மத்தியிலே அளவில்லாமல் கர்த்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? திருச்சபைக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு பலனற்றவர்களாய் கிடையாது. பலன் தான் நமக்கு கொடுத்துட்டே இருக்காரு. பலன் மேல் பலன், பலன் மேல் பலன கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு, தந்துகிட்டே இருக்கிறார். நான் ஒன்று சொல்லவா, நீங்க வந்து இயேசுவுக்காக தான் வாழ்றீங்க, அப்படித்தானே? ஆமென் சொல்லுங்க. யாருக்காக வாழ்றீங்க? இயேசுவுக்காக வாழ்றீங்க. அப்படி வாழும்போது உங்களுக்கு நிறைய டைம்ல ஒரு காரியங்கள், எதிர்மறையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும். கஷ்டங்கள், நெருக்கடி, பற்றாக்குறை, இப்படி பல விதமா நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல், பிள்ளைகள் மூலம் ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒன்று வரும். அப்படி வந்தாலும் நீங்க என்னைக்காவது எனக்கு ஆண்டவர் வேண்டான்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லவே மாட்டேங்க. சொல்ல மாட்டேன்ல. எப்படினாலும் எனக்கு யார் தான் தேவை,
அடுத்து அது முடிஞ்ச உடனே அடுத்து வந்து நீங்க எழும்ப ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து ஸ்டெப் போயிட்டே இருப்பீங்க. இது வந்து நீங்க நினைச்சுக்கோங்க, உங்களுடைய என்னுடைய திறமை கிடையாது. ஏன் அப்படின்னா கர்த்தர் நம்மை பலப்படுத்திட்டே இருக்காரு. கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு? பலப்படுத்திட்டே இருக்கிறாரு. என் மகள் தவண்டு போக கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, விழுந்து போக கூடாது. கர்த்தர் அப்படியே தூக்கி 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 விட்டு விட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருந்தாரு. இது தேவனுடைய செயல். அல்லேலூயா. அதான் பைபிள் இருக்கு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலப்படுத்துகிற கிறிஸ்து தான். நம்மளுக்கே தெரியாது எப்படிடா இதெல்லாம் தாண்டணும், எப்படி அடுத்த கட்டத்துக்கு போனோம், நமக்கு தெரியாது. கூட இருக்கிறவர் அவர் அல்லவா. ஸ்தோத்திரம். இன்னும் சில சத்ரு போராட்டங்கள் வரும். சில பில்லி சூனியமா மாந்திரம் மந்திரிகம் அது இதுட்டு நிறைய போராட்டங்கள் வரும். அதெல்லாம் ஈஸியா தூக்கிட்டு போட்டுட்டு போறோம் அப்படின்னா கர்த்தர் கூட இருந்து சத்ருவை முறியடிக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பலனை தவிர நம்மால ஒண்ணுமே என்ன கிடையாது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. உலகத்தானுக்கு இப்படி சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாம தான் அநேகர் காலத்துக்கு முன்னாலே என்ன செஞ்சிருந்தாங்க, மடிந்து போற. நமக்கு கூட இருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. தோமா எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு செய்தி சொல்ல நீங்க தாமதிக்க கூடாது. சீக்கிரமா சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. உங்க மூலமும் தேவன் அற்புத அடையாளங்களை செய்து ஜனங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய கண் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. யார் எனக்காக இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறா, என் வார்த்தையை சொல்ல யார் இன்னைக்கு தீவிரப்படுறா அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு உலாவிட்டே இருக்கார். சபையில உலாவிட்டே இருக்கிறார். ஸ்தோத்ரா. நம்புறீங்களா? பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். இந்த கிறிஸ்தியான் மோட்ச பிரயாணத்துல ஒரு காரியம் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் இருக்கிறான், அதான் அந்த கிறிஸ்தியான். அவன் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு ஜெபமே பண்ண முடியாதா? ஏன் அப்படி சொன்னா, அவனுடைய இடது பக்கத்துல ஒருத்தன் சாத்தான். அவன் நின்று இவன் வந்து ஜெபிக்க 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 செய்யும் போது அதை அடைக்கிறதுக்கு இவன் என்ன பண்ணுவான், அந்த சைடு நின்றுட்டு தண்ணியை ஊத்திக்கிட்டே இருப்பானா. எதை ஊத்துவான்? தண்ணியை ஊத்திக்கிட்டே இருப்பான். தண்ணியை ஊத்த ஊத்த இவன் ஜெபத்தினுடைய அனல் என்ன செஞ்சுட்டே இருக்கும், அணைஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் அவன் உணர்வானா, இவன் தண்ணியை ஊத்திட்டே இருக்கிறான். அது மட்டும் தான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. தண்ணியை ஊத்திட்டே இருக்கான், ஆனாலும் அக்கினி அடையாமல் எரிந்து கொண்டு இருக்கிறதேன்னு சொல்லி அவன் அப்படியே இங்க திரும்புவானா. அங்க கர்த்தர் வந்து எண்ணெயை ஊத்திக்கிட்டே இருந்தாராம். எதை ஊத்திட்டு இருந்தாரு? இவன் என்னத்தை ஊத்துறான்? தண்ணியை ஊத்துறான். அவன் ஆண்டவர் என்னத்தை ஊத்துறாரு? ஆமா, நம்ம அணைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு அப்படிதான் ஆண்டவர் செஞ்சுட்டே இருக்காரு. அவருடைய அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அக்கினி அப்படி அணைஞ்சு போகாத அளவுக்கு மீண்டும் மீண்டும் எரிய வைப்பதற்கு பரிசுத்தாவியின் எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அப்படிதான் பரிசுத்தவான்கள் ஊழியம் செஞ்சார்கள். இந்தியாவுக்கு வந்த தோமா அவர் ஊழியம் செய்யும்போது என்ன நடந்துச்சு? அவர் பயங்கரமா வல்லமையா கர்த்தருக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்காங்க சுவிசேஷ அறிவிக்க. அப்ப எவ்வளவு டஃபா இருந்திருக்கும் நம்ம இந்தியா, எவ்வளவு மோசமான ஒரு கண்ட்ரி இந்த விஷயத்துல. அப்படிப்பட்ட நிலையில ஒரு டைம் இவரை என்ன பண்றாங்க, காளி கோயிலுக்கு நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்களாம் இவரை. அந்த ஏரியால உள்ள சில மனிதர்கள், நீர் கண்டிப்பா எங்க காளி கோயிலுக்கு வந்து சிறப்பு விருந்தினரா கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. உடனே இவர் வந்து முடியாது, நான் அதுக்கெல்லாம் வரமாட்டேன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காரு. கேட்கவே இல்லை. கட்டாயப்படுத்தி அவரை கூட்டு போயிட்டாங்களாம். அப்ப இவர் ஜெபிச்சுட்டே போயிருக்காரு. இது ஹிஸ்டரி நான் சொல்றது. அங்க போய் நிற்கும் போது அப்படி பார்த்துருக்காரு, அங்க பேயெல்லாம் ஆடிட்டு இருக்குல்ல அப்படி கால். அந்த மாதிரி இருக்கிற டைம்ல இவர் என்ன பண்ணாராம் தெரியுமா? இப்படி கையை உயர்த்திட்டு இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி இப்படி எரிஞ்சிட்டாராம். தீ பிடிச்சிட்டு அந்த காளி கோயில் ஃபுல்லா எரிஞ்சிட்டு. சந்தோஷமே இல்லையா உங்களுக்கு? இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? வைராக்கியம். கட்டாயப்படுத்தி கூட்டு போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் அந்த வல்லமையை எப்படி கொடுத்திருக்காரு பார்த்தீங்களா? அதெல்லாம் சரித்திரத்துல எழுதப்பட்ட ஒரு செய்தி. ஃபுல் காளி, அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா கர்த்தர் எரிச்சு போட்டாரு. இன்னைக்கு அந்த வீரியத்தை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வீரியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறான்னு சொல்றவங்கள அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்ருவின் கோட்டைகளை உடைக்க, சாத்தானின் சாம்ராஜ்யங்களை அழிக்க, தேசத்தை தேவன் பக்கமாய் திருப்ப ஒரு விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த வல்லமை, மகிமை இதெல்லாம் கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு தராம யாருக்கு கொடுப்பார்? ஹல்லேலூயா. ஆகினாலே தேவ பிள்ளைகளே, செய்தி சொல்ல நீங்க என்ன செய்யாதீங்க, தாமதிக்காதீங்க. சீக்கிரமா போய் செய்தியை சொல்லுங்க. ஸ்தோத்திர. பிரைஸ் எல்லாம். எரேமியா ஒரு புலம்புனாரு.
என்ன புலம்பல் அப்படின்னு சொன்னா பைபிள்ல இருக்கு. எரேமியா புலம்புறாரு. எரேமியா எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி தெரியுமா? பயங்கரமான தீர்க்கதரிசி. கர்த்தர் சொன்னதை மட்டும் தான் செய்யக்கூடிய உண்மையான தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி ஜனங்களுக்காக உண்மையை சொல்றதுனால கழுத்துல நுகதடியை கட்டி போட்டாங்க. இடுக்கத்தின் அப்போ, இடுக்கத்தின் தண்ணீர், காவல், வீட்டுக்கு காவல், இப்படிலாம் கொடுமைப்படுத்தினாங்க. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாரு. சொல்லி சொல்லி வரும்போது கடைசியில புலம்ப ஆரம்பிச்சிட்டார். என்ன புலம்புறார் அப்படின்னா, ஐயோ கன்னியர்கள் தரையை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் எப்படி நோக்கி இருக்காங்களா? கன்னியர்கள் தரை, இன்னைக்கு எல்லாரும் பெண்களா இருக்கிறதுனால இதை சொல்றேன். கன்னியர்கள் தரையை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படி சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறார். கன்னியர்கள் தரையை நோக்குறாங்க. அப்ப என்னதை நோக்கணும்? இஸ்ரவேல் நாட்டுல மகிமை அப்படின்னா குமாரத்திகள் தான், கன்னியர்கள் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் நாட்டுல மகிமைக்குரியவர்கள், அலங்காரத்திற்குரியவர்கள், அந்த நாட்டுக்கு மேன்மை சேர்க்கக்கூடியவர்கள், மகிழ்ச்சியின் கிரீடங்கள் குமாரத்திகள் தான், கன்னியர்கள் தான். கன்னியர்கள் ஸ்தோத்ரா. அந்த கண்ணீர் குளிச்சு பைபிள் போட்டிருக்கு. அதாவது ராஜ வஸ்திரம் தரித்த கன்னியர்கள், ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்ட ராஜகுமாரத்திகள். அல்லேலூயா. இன்னும் பைபிள் சொல்லுது, தம்புரு வாசித்து நடனம் பண்ணுகிற கன்னிகைகள். தம்புரு வாசிப்பாங்க, ஆண்டவரை புகழுவாங்க, துதிக்கிற கன்னிகைகள். இப்படி நிறைய கன்னிகைகள் அன்னைக்கு இருந்தாங்க. ஸ்தோத்ரா. நல்ல அலங்கரிக்கப்பட்டவர்கள், சித்திர தையலாடை தரித்தவர்கள். இவங்கெல்லாம் பார்க்க எப்படி இருந்திருப்பாங்க? அன்றைக்கு இஸ்ரவேல் நாட்டையே அலங்காரமா அலங்கரிச்சிருந்தாங்க. அவ்வளவு ஒரு மகிமை அவங்க மேல வந்து இறங்கிச்சு. அவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தாங்க. ஏன்னா உலகத்தில் உள்ள கன்னியரை விட இஸ்ரவேலின் கன்னியர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். அதான் நீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட கன்னியர்கள், அப்படிப்பட்ட குமாரத்திகள் அவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாங்களாம். அவங்க இப்ப எங்க உட்கார்ந்துருக்காங்களாம்? தரையில உட்கார்ந்து தரைய பார்த்துட்டு இருக்காங்களா? ஏன் அப்படின்னா சத்ரு சிறை பிடிச்சிட்டு போயிட்டான். சத்ரு சிறை பிடிச்சிட்டு போயிட்டான். சிறை பிடிச்சிட்டு போயிட்டான். பைபிள் சொல்லுது, என் கையில் ஏந்தி வளர்த்தவர்களை சத்ரு பகைச்சன், அவன் நாசம் பண்ணினான் அப்படி சொல்றான். பயங்கரமா அழுதுட்டு இருக்கிறான். பிள்ளைகள் எல்லாம் மடியில, தாய் மடியில உட்கார்ந்து, அப்பா கொடு, எனக்கு தண்ணி கொடு, எனக்கு சாப்பாடு கொடு. அடங்க, தாய்மார்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஒண்ணு கிடையாது. சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, ஒண்ணு கொடுக்கல, சிறைப்பட்டு போயிட்டாங்க, கொடுக்க முடியல, ஒண்ணு இல்லை. எனக்கு நிறைய பேர் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க, வசனத்தை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, ஊட்ட மாட்டாங்க. அப்படியே தொண்டை வரைக்கும் இந்த சாப்பாடு வரந்தாட்டி இடிச்சு 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 உள்ள என்ன செஞ்சிருவாங்க, தள்ளிடுவாங்க. ஆனா வசனத்தை இடிக்கிறதே கிடையாது. பஞ்சம், பட்டினி, மடியில கடந்து அழுது, தானியம் கொடு, திராட்சரசம் கொடு, தண்ணி கொடு, இல்ல சிறையிருப்பு, சிறையிருப்பு, சிறையிருப்பு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிதான் நடக்குது. பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள், கன்னியர்கள், வாலிப இளம் பிள்ளைகள் இன்னைக்கு சத்ரு கையில வச்சு அவளை இழுத்துட்டு இருக்கான். ஸ்தோத்ரா. தேவ பிள்ளைகளே, நம்மெல்லாம் சீக்கிரமா செயல்படட்டா கன்னியர்கள் எங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க? தரைய சபையில் இருக்கிற கன்னியர்கள். இன்னைக்கு திருச்சபையில் உள்ள கன்னியர்களை தான் பிசாசு ரொம்ப நோக்கமா இருக்கான். உலகத்தில் உள்ளவெல்லாம் விட்டுருவான். யாரை தான் பார்த்துட்டு இருக்கா? திருச்சபையில் இருக்கக்கூடிய கன்னியர்கள், இளம் பிள்ளைகள், அவங்க மேல நோக்கம். அவங்களை எப்படியாவது வஞ்சித்திரணும், அவருடைய அன்பை விட்டு விலகிடணும், இச்சையை கொடுக்கணும், பாவத்தை கொடுக்கணும், அருவருப்புகளை கொடுக்கணும், கெட்டு போகணும், ஒண்ணு இல்லாம ஆகணும். இதுதான் சாத்தானுடைய வலை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்படி அல்ல. அதுக்கு என்ன செய்யணுமா தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு யார் மேலேயாவது ஒரு பாரமா இருந்தா, ஒருவேளை உங்க பிள்ளையா கூட இருக்கலாம், கீழ்ப்படியல, பிள்ளைகள் கீழ்ப்படியல, பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில நடக்கல, சத்ரு அப்படி நாசம் பண்ணிட்டு இருக்கா, அப்படி ஒருவேளை நம்ம சொல்லிட்டு இருந்தா ஆண்டவர் வந்து அதற்கு ஒரு சொல்யூஷன் வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு தெரியுமா? அதே ஏசாயால, எரேமியால நம்ம வாசிக்கிறோம். புலம்பல்ல வாசிக்கிறோம். புலம்பல் 2:18 வாசிங்க பார்க்கலாம் யாராவது. புலம்பல் 2:18. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு வெளி சும்மா இருக்க ஒட்டாதே. 19. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சரைத்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு
சபையில் இருக்கிற கன்னியர்கள் மறுபடியும் அலங்கார வஸ்திரத்தை உடுக்கணுமா, மறுபடியும் சித்திர தையலாடை உடுக்கணுமா, மறுபடியும் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ராஜ கிரீடம் தரிப்பிக்கணுமா அப்படின்னா அந்த பெண்கள், அந்த தாய்மார்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. என்ன செய்யணுமா? சீயோன் குமாரத்தின் மத்தியிலே இரவும் பகலும் நதியளவு என்ன செய்? கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே, எழுந்திரு, ராத்திரியில முதற் சாமத்துல கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, எல்லா தெருக்களின் முனைகளிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை ஏறெடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அப்படி செய்ய போறீங்க? கைகளை ஏறெடு அப்படிங்கிறார் ஆண்டவர். எதை ஏறெடு? உன் கையை ஏறெடு. கையை ஏறெடுத்தல் அப்படின்னா கையை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் விரிச்சு நிற்கிறது. கையை ஏறெடு. பிள்ளைகள் பிராணனுக்காக மூர்ச்சித்து போய் கிடக்குறாங்க, உன் கையை ஏறெடு. அப்படி ஏறெடுத்தா தரையை பார்த்துட்டு இருக்க உன் பிள்ளை மறுபடி சிங்காசனத்துக்கு வரும். பாவத்தில் விழுந்து கிடக்கிற பிள்ளை மறுபடி கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. இந்த மாதிரி காரியத்தை நீ செய் அப்படின்னு எரேமியா புலம்புறாரு. சபைக்கு தேவையான ஒரு வார்த்தை இது. சபை இருக்கிற ஒவ்வொரு கன்னியர்களும் வாலிபர்களும் ஒரு அலங்காரமான சபைக்கு அலங்காரமாய் மாறணும்னா தாய்மார்கள் என்ன செய்யணும்? கண்ணீர் வெடித்து ஜெபிக்கணும். நீங்க ஜெபிச்சுட்டு தான் இருப்பீங்க. அல்லேலூயா. நிர்விசாரமா படுத்து தூங்கிட்டே இருக்கிறோம், நிர்விசாரமா வாழ்ந்துட்டே இருக்கோம். கர்த்தர் சொல்றார், ஜாமத்துல எழும்பு, எழும்பி உன் கையை என்ன செய்? ஏறெடு. இனி நீங்க ஏறெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த சபையில கூட்டம் கூட்டமா வாலிபர்கள் எழும்ப ஆரம்பிச்சிருவாங்க, கூட்டம் கூட்டமா கன்னியர்கள் எழும்ப ஆரம்பிச்சிருவாங்க. தரைய பார்க்காம, தர அப்படின்னா ஜீரோவா ஆக்கக்கூடியதான் தர. தரனா புரியுதா? தர அப்படின்னு சொன்னா எழும்ப முடியாதுதான் தர. கீழே பார்த்துட்டு இருந்தா தோல்வி, அது விரக்தி, அது வெறுமை, அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்மளுடைய கண்ணீர்கள் ஆண்டவரை பார்க்கணும். நம்முடைய கண்ணீர்கள் ஸ்தோத்திரம் உயர்ந்த வஸ்திரத்தை தரித்து தேவ சமூகத்திலே வீற்றிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இது பாவம் செஞ்ச பிள்ளை, இது தப்பு செஞ்ச பிள்ளைன்னு சொல்லி அது தரையில விழுந்து கிடக்க கூடாது. அதுக்கு தான் அவன் அழுறான். யார் அழுதா? எரேமியா. ஐயோ, உன்னதத்தில் உட்கார வேண்டிய என் கன்னியர்கள், என் தேசத்து கன்னியர்கள், இஸ்ரவேல் குமாரத்திகள் இப்படி கிடக்குறாங்களே, பரிதாபம், பரிதாபம். இந்த நிலையை கர்த்தர் திருச்சபைகளை விட்டு மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி தாய்மார்கள், தேவ பிள்ளைகள் ராட்சமத்திலே கைகளை ஏறெடுத்து இரவு பகலும் கண்ணீர் வெடித்து ஜெபிக்கும் போது அவல நிலையை கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றி விட்டு இந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவாரா? அப்போ ஆண்டவர் உடனே சொல்றார், புலம்பல் 4:22, சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது, அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக விடார். எல்லாரும் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கையை தட்டுங்க. ஹalleluya. இதான் தீர்க்க தரிசனம், இதான் தீர்க்க தரிசனம். புலம்புனா அழுதான், அழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றா, சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை என்ன செஞ்சுச்சு? தீர்ந்தது, அவர் இனி உன்னை அப்புறம் சிறைக்கு போக விடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வாக்கு தத்துவம் கிடைக்குது. நல்ல வாக்கு தத்துவம். அது எரேமியா 31:14 இருக்கு. 31:4 இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தாரோடு புறப்படுவாய். அல்லேலூயா. இதான் தேவன் நமக்கு கொடுக்கிற, நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். இஸ்ரவேலின் கன்னிகையே, நீ எப்படி மறுபடியும் என்ன செய்வாய்? கட்டப்படுவாய், கட்டப்படுவாய். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை. நீ கட்டப்படுவாய். சவுண்டா சொல்லுங்க. நீ கட்டப்படுவாய். அப்படி கண்ணீர்களை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இஸ்ரவேலின் கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டுவாய், நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். நீ எப்படி வருவானா? மேள வாத்தியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்பில்ல கூட்டது. இனி அந்த கன்னியர்கள் தரையை நோக்கி கொண்டிருக்க மாட்டாங்க, மறுபடியும் எழும்ப ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றா, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிட்டு நீ என்ன செய்யு? எழும்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் செய்தி சொல்றவங்க செய்யக்கூடிய விஷயம். செய்தி சொல்ல சீக்கிரமாய் புறப்படுகிறவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தையும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:28 29 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமா எழுந்து அவரிடத்தில் வந்தாள். சரி, கவனிங்க. முதலாவது யாரு சீக்கிரத்தில் வந்தா? சீக்கிரத்தில் செயல்பட்டது யாரு? ஆபிரகாம் சீக்கிரமா செயல்பட்டதுனால என்ன கிடைச்சது?
வீட்டுக்குள்ள ஒரு சிரிப்பு, ஒரு நகைப்பு, ஒரு ஈசாக்கு வந்தா. ரெண்டாவது சொல்லுங்க, ரெபேக்கால் சீக்கிரமா செயல்பட்டதுனால அவ வாழ்க்கையில இருந்தக்கூடிய அந்த நிலை மாறி உயர்ந்த நிலைக்கு வந்து மணவாட்டியா என்ன செஞ்சா, மாற்றப்பட்டா. அடுத்து யோசேப்பு சீக்கிரமா அந்த செய்தி சொன்னதுனால யாக்கோபின் ஆவி என்ன செஞ்சு, உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. அதனால எது சொல்லதுக்கு நம்ம தாமதிக்க கூடாது. செய்தி, நல்ல செய்தியை சொல்றதுக்கு அப்படியே வாய்க்குள்ள வச்சுட்டு இருக்க கூடாது, சொல்லிடணும். இப்ப பாருங்க, இங்க இது எல்லாருக்கும் தெரியும், இது நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், புதிய ஏற்பாட்டு காலத்துல நடக்கிற ஒரு விஷயம். இதுதான் நமக்கு முக்கியமான செய்தி, எல்லாம் நல்லா கவனிங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து, கவனிக்கீங்களா? கவனிக்கிறவங்க கையை தூக்கி காமிங்க பார்க்கலாம். கவனிக்கிறவங்க கையை தூக்கி காமிங்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம். இங்க வந்து பெத்தானியா அப்படின்னு ஒரு கிராமம். என்ன கிராமம்? பெத்தானியா. அதை பத்தி நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், எல்லாம் நல்லா கவனிங்க. பெத்தானியாங்கிற கிராமம், அந்த கிராமம் அப்படின்னு சொன்னாலே என்ன தெரியுமா, அப்படி தள்ளப்பட்ட கிராமம். என்ன கிராமம்? நல்லா கவனிங்க, கீழே தள்ளப்பட்ட கிராமம். இங்க வந்து எருசலேம்ல இருக்கிற செல்வந்தர்கள் பெத்தானியா கிராமத்துல வந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஒரு பெரிய ஹால் கட்டி போட்டாங்களாம். பெரிய ஹால். என்ன அப்படின்னா, அங்கதான் குஷ்டரோகி, வியாதிப்பட்டவன், கூனை, குருடை, சப்பானி எல்லாம் அங்கதான் கிடக்கணும். கஷ்டப்பட்டவன், ஏழை எல்லாம் எங்க போயிருவாங்க சொல்லுங்க? பெத்தானியா கிராமத்துக்கு போயிடணும். எருசலேமில் இருக்கணும் சரி, ஒலிவமலையில எங்க இருந்தாலும் அங்க போயிடணும். அதை கெட்டி போட்டிருக்காங்க, பெரிய ஹாலா, பெரிய ஒரு இதா கெட்டி போட்டாச்சு. அங்கதான் இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்டவங்க எல்லாம் அங்க இருப்பாங்க. அந்த ஊர்ல தான் யார் வாழ்ந்துட்டு இருக்கா? மார்த்தாள், மரியாள், லாசரு, இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இது வியாதிஸ்தரின் பட்ட கிராமம், இது தள்ளப்பட்டவர்களின் கிராமம், இது ஒன்றும் கிடையாது. இன்னொரு விஷயம் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க கொஞ்சம். அந்த சைடு ஒலிவ மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பார்த்தா தான் தெரியும். அந்த சைடு ஒலிவ மலை இருக்குது, இங்க எருசலேம் இருக்குது, இது பெத்தானியா. புரிஞ்சுட்டீங்களா? அங்க என்ன இருக்கு? ஒலிவ மலை, இங்க எருசலேம், இங்க பெத்தானியா. அப்ப உலகத்தில் உள்ள எல்லா யூதர்களும் கண்டிப்பா எருசலேமில் வந்து தொழுது கொள்ள கண்டிப்பா என்ன செய்வாங்க? வருவாங்க. அப்படி வரும்போது அவர்கள் அங்க இருந்து வருவாங்க வைங்களேன். அப்ப பணக்காரே நல்ல ஒரு பெரிய இதுல வருவா, ஒட்டகத்திலேயோ குதிரையில வருவா. ஏழைகள் நடந்தே என்ன செய்வாங்க? வருவாங்க. எப்படியோ வருவாங்க. அப்படி நடந்து வந்து கொண்டு இருக்கும் போது சாயங்காலம் ஆயிரும். சாயங்காலம் ஆகும்போது அங்க வருகிற மனிதர்கள் ஒலிவ மலையில தங்குவாங்க. அங்க நிறைய ஊர்கள் இருக்கு, பெத்பகே அப்படி நிறைய ஊர்கள்லாம் இருக்குது. எங்க இருக்குது? ஒலிவ மலையில் நிறைய சின்ன சின்ன ஊர்கள் இருக்கு. அப்ப வர்றவங்க எல்லாரும் அங்க தங்குவாங்க. தங்கிட்டு காலையில எழும்பி எருசலேமுக்கு போனோம். எருசலேமிலே தொழுது கொண்டால் நன்மை நடக்கும், எருசலேமிலே தொழுது கொண்டால் எங்களுடைய வாழ்க்கை மலரும், எருசலேம் மகாராஜாவின் பட்டணம். அல்லேலூயா. ஆகையினாலே எருசலேமுக்கு போகணும்னு சொல்லி ஆசையோடு வருவாங்க. அதை இதையும் பார்த்த மக்கள் எருசலேமை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு எருசலேமை பார்க்கணும் ஆசை இருக்குது? பிரைஸ் எல்லாம். மகாராஜாவின் நகரம், மகாராஜா வாசம் பண்ற இடம், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அங்கதான் வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த அது வந்து இப்ப சபை, இப்ப எருசலேம் சபையா மாத்திட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸோட வந்தீங்கன்னா அதே ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அவங்க காலையில எந்திப்பாங்க, எருசலேமுக்கு போகணும். அப்படி வரும்போது ஒரு சைட இங்க பார்க்கவே மாட்டாங்களாம். எங்க பார்க்க மாட்டாங்க? ஒரு கண்ணை எங்க பார்க்க மாட்டாங்க? திரும்பவே மாட்டாங்க. ஏன் திரும்ப மாட்டாங்க? எங்களுடைய கண் எருசலேமை மட்டும்தான் பார்க்கணும். இங்க என்ன செய்யக்கூடாது? இது குஷ்டரோகிகள், இது வியாதிப்பட்டவன், தரித்திரம் பிடிச்சவன், கடன் பட்டவன், முறுமுறுக்கிறவன் கிடக்கிற இடம் தான் பெத்தானியா அப்படின்னு சொல்லி எட்டி கூட பார்க்காம அப்படியே சைட கண்ணை வச்சுட்டு என்ன செஞ்சிருவான்? ஒலிவ மலைக்கு போயிருவாங்க. ஒலிவ மலையில இருந்து எருசலேமுக்கு போயிருவாங்க. அப்போ இந்த மக்கள் எல்லாம் பரிதாபத்தோடு இங்க என்ன செஞ்சாங்க? இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இயேசு அந்த ஊருக்கு வராரு. இயேசு தேடி வராரு. அந்த ஊருக்கு வந்த பிற்பாடு குஷ்டரோகி சுகமடைந்தார், சப்பானி நடந்தார், குருடன் பார்வையடைந்தார். அந்த ரூம்ல செல்வந்தர்களால் கட்டப்பட்ட அந்த ரூமுக்குள்ள கடந்த அத்தனை மனிதர்களும் விடுவிக்கப்பட்டார்கள். பெத்தானியா என்றால் நோய்களின் கிராமம் என்று பெயர் பட்டிருந்தது. இயேசு என்னைக்கு உள்ள வந்தாரோ அன்னைக்கு அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அத்திப்பழ அடை வீடு. அத்திப்பழ அடைனா புரியுதா? அத்திப்பழ அடைனா என்னது? சுகம் கொடுக்கும். அத்திப்பழ அடைகள் அப்படின்னா நோயாளிகளின் பட்டணம் இன்னைக்கு சுகமாக எடுத்துக்கிற பட்டணமா மாறிச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் பார்க்க மாட்டேன்னு
போயிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு தேடி வந்தார். இயேசு தேடி வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கை கூட அப்படிதான். எல்லாரும் புறக்கணிச்சு உன்னை யாருப்பா பாப்பா நீ எல்லாம் அப்படித்தான் சொல்லி ஒரு சீப்பா உங்களுக்கு அப்படியே இது நடத்தி இருக்கலாம். ஆனா உங்களை தேடிதான் இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் நீங்க எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு? யாரு நம்மளை தூக்குனானா தூக்கட்டானா யாரு இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். என்ன பார்க்க அவருடைய கண்ணு இருக்கு. கண்ணு இருக்கா இல்லையா? இந்த மாதிரி ஒரு பெரிய ஆலயத்துல தான் யார் இருந்தா கூனி அந்த மூலையில உட்கார்ந்துருந்தா. கூனி அப்படித்தானே ஒரு மூலையில உட்கார்ந்துருந்தா. அவ கூனி எவ்வளவு வேணும் நிபுணமா தலை எல்லாம் தரைக்கிட்ட வரும் அப்படி கிடக்குறான். அந்த மாதிரி கூனியை யாரும் பார்க்க மாட்டான். ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் ஜம்முன்னு வந்து உட்கார்ந்துட்டு அவன் பாட்டு ஆலயம் முடிச்சு போவான். பிரதான ஆசிரியம் பார்க்க மாட்டான். ஜபாலய தலைவர் பார்க்க போ வரட்டிடுவாங்க. யாரும் ஃப்ரெண்டா இருக்க விரும்ப மாட்டாங்க. அன்னைக்கு வந்த இயேசு அந்த ஆலயத்துல வந்து அவளைதான் பார்த்தாரு. அவ்வளவுதான் பார்த்தாரு. எல்லாரும் பெரிய பெரிய ஆட்களை பார்ப்பாங்க. மிடுக்குள்ள வஸ்திரம் தெரிச்சவனை பார்ப்பாங்க. மிடுக்குள்ள மோதிரம் போட்டவனை பார்ப்பாங்க. ஆனா இயேசு அவளைதான் பார்த்தாரு. அவளை பார்த்து கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. வந்தா அவள் நிமிர இயேசு குனிஞ்சாரு, தொட்டாரு. பிரைஸ் காட். ஹalleluya ஹalleluya. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆகையினாலே அந்த பெண் நிமிர்வதற்கு யாரு குடிச்சா? இயேசு குடிச்சாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கான ஒரு முக்கியமான நபர் அப்படின்னா யார் தான்? இயேசு கிறிஸ்து. யாரும் பார்க்கல, ஒருத்தரும் பார்க்காண்டா, இயேசு பார்க்கணும். யாருக்கெல்லாம் இயேசு என்னை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? நீர் என்னை காண்கிற தேவன் சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்துட்டே தான் இருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆராதனை நடக்கு, ஒரு சபை கூடுதல் நடக்கு, ஒரு மீட்டிங் நடக்குன்னா தேவதூதர்கள் உலாவ ஆரம்பிச்சிருவாங்களாம். அப்படின்னா இயேசுவை பத்தி பேசுறதை கேட்கறதுக்கு. இயேசுவை பத்தி எங்க பேச்சு நடக்குதோ அங்க தூதர்கள் வந்துருவாங்க. பைபிள்ல இருக்கு. உச்சி பார்க்க தேவதூதர்களும் ஆசையா இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க தேவதூதர்கள் மட்டும் வர மாட்டாங்க, கர்த்தரே வந்துருவாரு. கர்த்தர் வந்து ஒவ்வொரு இருதயத்தை பார்ப்பாரு. என்ன யோசிக்கிறாங்க, என்ன அவங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கு பார்த்து பார்த்து பதில் கொடுப்பார். அழுதுட்டு இருக்கீங்களா? அந்த கூனி மாதிரி ஒதுங்கி நிலைமையில இருக்கீங்களா? பெத்தானியா மாதிரி தாழ்த்தப்பட்டு கிடக்கிறீங்களா? இயேசு வந்து ஒவ்வொருவரையும் அத்திப்பழ அடவிடா மாற்றுறாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ளதான், அந்த ஊருக்குள்ளதான் யார் இருக்கிறா அப்படின்னா இந்த லாசரு, இந்த மரியாள், இந்த மார்த்தாள் இருக்கிறாங்க. இப்போ நல்ல கவனிங்க. இப்ப லாசரு மரிச்சு போயிட்டான். இயேசு கூப்பிட்டு விட்டாங்க. ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான்னு சொல்லி விட்டாங்க. இயேசு வரவே இல்லை. அதுக்குள்ள செத்துட்டான். அவனை அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ மார்த்தாள் மரியாள் வீட்டுல உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. சுத்தில இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாம் வந்து அவங்களும் துக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல பெத்தானியாவை தேடி மறுபடியும் யார் வர? இயேசு வர. இயேசு வந்த உடனே செய்தி வருது. மார்த்தாள் ஓடுறா. சீக்கிரமா மார்த்தா என்ன செய்யறா? ஓடுறா. பைபிள் சொல்லுது இயேசு மார்த்தாள் இடத்திலும் மரியாள் இடத்திலும் லாசரு இடத்திலும் அன்பா இருந்தார். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. யார் பேரை சொல்லி ஆண்டவர் இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? உங்க பேரை சொல்லி சொல்லுங்களேன். நீங்க உங்க பேரை சொல்லி என்னிடத்தில் இயேசு எப்படி இருக்கிறார்? அன்பா இருக்கிறார். இது எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. இது ஒரு சரித்திரம். இந்த 3 பேர் மேலே இயேசு ரொம்ப அன்பா இருந்தார். சொல்றவங்க கூட நீ சிநேகிக்கிறவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருக்குமே தெரியும் இவங்க 3 பேர் மேல இயேசு எப்படி இருக்கிறார்? அன்பா இருக்கிறார். அது மாதிரி இயேசு அவங்க மேல, அவங்க இவங்க மேல. அந்த ஊருக்கு இயேசு வந்துட்டாலே ஓடி போய் கூட்டி வீட்டுல வச்சு சாப்பாடு கொடுத்துருவா மார்த்தாள். அந்த மாதிரி ஒரு உறவு, அவ்வளவு நேசம். அதனால ஆண்டவர் லேட் ஆகிட்டாரு. இப்ப வாராரு. வந்த உடனே மார்த்தாள் ஓடி போய் சொல்றா, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் சொல்றான். சொன்ன உடனே இயேசு அப்படியே பேசுறாரு. என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். விசுவாசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே நீர் வருகிறவனான் தீர்க்கதரிசி. எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, பேசி முடிச்சாச்சு. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவன் பேசிட்டான். பேசி முடிச்ச அப்படி டயலாக் போயிட்டு இருக்கும் போது இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? மாரியால என்ன செஞ்சுட்டு வா, கூட்டிட்டு வா. யாரை கூட்டிட்டு வா? வீட்டுக்குள்ள ஏகப்பட்டவே இருக்காங்க. ஆனா ஆண்டவர் யாரை தேடுறாரு? அன்பா இருக்கிறவங்கள தான் தேடுறாரு. எத்தனை பேர் இயேசு மேல அன்பா இருக்கீங்க? அன்பா இருக்கிறவங்கள தான். அன்பா இருக்கிறவங்க வேதம் வாசிப்பாங்க. இயேசு மேல அன்பா இருக்கிறவங்க ஜெபிப்பாங்க. அன்பா இருக்கிறவங்க ஊழியம் செய்வாங்க. அன்பா இருப்பாங்க. என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? வாழ்வோ சாவோ எதுவோ என் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அப்படி நிச்சயம் உள்ளவங்க எல்லாம் அன்புள்ளவங்க தான். அல்லேலூயா.
உடனே வா, ஓடி வாரா. வீட்டுக்கு வந்து ரகசியமா சொல்றா, மரியாளே போதகர் வந்திருக்கிறார், ஒன்னதான் என்ன செய்யறாரு, அழைக்கிறார். போதகர் வந்திருக்கிறாரு, ஒன்ன அழைக்கிறாரு. அவளுக்கு எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். கூப்பிட்டு பார்த்தோம், வரவே மாட்டேன்ட்டார. எங்கள் ஆசிரியர் வேற மறிச்சு போயிட்டான். இனிமே எதுக்கு நான் வர முடியாது சொன்னாலா? சொல்லவே இல்லை. இன்னைக்கு உலகத்துல பாஸ்டரை கூப்பிடுவாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் வரல அப்படி சொன்னா என்ன வந்துடும். அவர் பிஸியா இருப்பாருன்னு வைங்களேன். பாஸ்டர் அம்மா ரொம்ப பிஸியா இருக்காங்க, ஏதோ இன்னொரு இடத்துல ஜெபிக்க போயிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 5 minutes லேட் ஆனாலே என்ன வந்துடும், டென்ஷன் ஆகி இன்னும் அந்த சர்ச்சுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுப்பா, இவர் கூப்பிட்டா வர மாட்டேங்காங்க, அப்படி நம்மளாம் புலம்ப ஆரம்பிச்சிருவோம். ஆனா சகோதரன் மரித்த போது கூட போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் சொன்ன உடனே என்ன செய்தா, சீக்கிரமா எழும்பினா. ஒரு கையை தட்டி கொடுங்களேன். ரொம்ப ஸ்பீட், சீக்கிரமா எழும்பி ஓடி போறா. ஓடி போய் அவளும் இதே வார்த்தையை சொல்றா, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சத்தம் வர வர குறைஞ்சிட்டே போகுது. நீர் இங்கே இருந்தீரானால் மறிக்க மாட்டான் ஆண்டவரே, அவன் மறித்திருக்கவே மாட்டான், செத்திருக்கவே மாட்டான். நீர் இல்லாத குறைதான் ஒரு கரை. நம்ம வீட்டுல எது இருந்தாலும் ஏசி இல்லைன்னா குறைதான். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வீட்டில யார் இருக்கணும், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமானின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. உங்க கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருந்தா அங்க இயேசு இருப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்ரா. சொல்றா, நீர் இங்க இல்லாம போயிட்டீங்களே ஏசப்பா அப்படி சொல்லி அழுதா. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, அழுதுட்டார். இயேசுவே என்ன செஞ்சிட்டாரு, அழுதுறா. இயேசுவே அழுறாரு அப்படின்னா அவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு. கண்ணீர் விட்டார். வேற எங்கேயும் கண்ணீர் விட்டுருக்காரா? சகோதரர்கள் நினைச்சு கண்ணீர் விட்டாரா? ஒரு பெண்ணை நினைச்சுதான் என்ன செஞ்சாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெண்ணுக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரே தேவன் இயேசு தான். நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க எத்தனை பேர் பெண்கள் வந்திருக்கீங்க? எல்லாரும் பெண்கள் தானே, மகிழ்ச்சியா இல்லையா? ஸ்தோத்ரா. வேற ஒரு யூதன் வந்து ஆண்டவரே அவன் மரித்து போடார் அப்படின்னு சொன்னா கூட ஆண்டவர் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு. ஆனா இவன் சொன்ன உடனே ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு? உண்மையிலே சொல்லுதேன், ஒவ்வொரு பெண்ணுக்கான உத்தரவாதி கர்த்தர், ஒவ்வொரு பெண்ணுக்கான ஒரு நல்ல செயல்களை செய்கிறவர் இயேசு. அல்லேலூயா. ஆண்டவர் அன்பா இருந்தார் அவட்ட. உடனே பாருங்க, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி எங்க போறாங்க? இப்போ எங்க போறாங்க? கல்லறைக்கு போறாங்க. கல்லறைக்கு போய் ஒரு சத்தம் போட்டார், லாசருவே வெளியே வா. உடனே லாசர் என்ன செஞ்சுட்டான்? பேர் சொல்லி கூப்பிட்டாரா? எல்லாரும் வாங்கினாரா? வெளியே வாடா, எல்லாம் வந்து நிற்கும். அதனால இயேசு என்ன சொன்னாரு? லாசருவே, உரத்த சத்தமாய் எல்லாரும் கேட்கும்படி எல்லா மக்களும் நிற்கிறாங்க. அவர் அனுப்பப்பட்டவர், அவர் தெய்வம், அவர் இரட்சகர். இதை இந்த பூமிக்கு வெளிப்படுத்துவதற்காக மட்டும்தான் இயேசு பெத்தானியாவுக்கு வர தாமதித்தாரே தவிர இவர்களுக்கு நன்மை செய்யக்கூடாது என்று அவர் என்ன செய்யல, தாமதிக்கவே இல்லை. ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில காரியம் நடக்க தாமதிக்குதா, தேவ மகிமை வெளிப்பட போகுது. உங்க மூல தேவ மகிமை வெளிப்பட போகுது. ஊழியத்தில போதுமான எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லையா, ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு காரியத்தை அவருடைய மகிமையை விளங்க பண்ணத்தான் சில நேரத்தில் கர்த்தர் தாமதிக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. வெளியே வந்தான், கட்ட அவிழ்க்கப்பட்டது, அவனை உயிரோட கர்த்தர் நிறுத்தினார். அல்லேலூயா. சீக்கிரமா செயல்பட்டதுனால யார் வெளியே வந்தா? லாசரு வெளியே வந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சும்மா மெதுவா லாசருவே வெளியே வா இப்படியா சொன்னாரு? எப்படி சத்தம் போட்டாரு? உரத்த சத்தம். தெய்வ மனுஷர்களும் மனுஷிகளும் உரத்த சத்தமா தான் பேசுவாங்க. பேதுரு வேலைக்காரிக்கு பயந்த ஆளு, பேதுரு வேலைக்காரிக்கு பயந்த ஆளு. பரிசுத்தாவி பெற்ற உடனே எப்படி பேசினா பாத்தீங்களா? உரத்த சத்தமாய் 11 பேரோடு எழுந்து நின்று, நீங்கள் நினைக்கிறபடி நாங்கள் மதுபானம் கொண்டவர்கள் கிடையாது, ஆண்டவர் எங்களை நிரப்பினார், மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவே, அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது சொல்லி 3 நிமிஷம் பேசினானா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அந்த உரத்த சத்தத்தின் 3 நிமிட பேச்சு 3000 பேரை ரட்சிப்பு கொண்டு வந்து முதல் சபை எருசலேமிலே உருவாயிச்சு. அல்லேலூயா. அதே மாதிரி மார்த்தாள் ஸ்தோத்திரம் எலிசபெத் மரியாள் சந்திப்பு. அந்த சந்திப்பு மரியாள் உள்ள வரவோ இவள் உரத்த சத்தமாய்
ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவரின் தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு சந்தோஷமான ஒரு சந்திப்பு தெரியுமா? அவ ஆண்டவர் தாயார் இவளுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அவளுக்கு அப்பதான் தூதன் சொல்லி அப்பதான் அவ வந்து கன்சீவ் ஆகிற டைம். அந்த டைம் இவளுக்கு தெரியவே செய்யாது. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பரிசுத்த ஆவி வந்தா மட்டும்தான் உரத்த சத்தம் வரும். பரிசுத்தாவின் வல்லமை யார்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும் தான் எப்படி சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. பரிசுத்தாவி இல்ல அப்படின்னா சத்தமா இல்லையா சொல்லுங்க, வராது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வராது. எத்தனை பேருக்கு பரிசுத்தாவின் வல்லமை இருக்கு? கேட்கவே இல்லை. பின்னாலதான் சேர்ல நிலை கேட்குது. இங்க இருந்து எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை புகழ்றதை விட பெரிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க அங்க உங்க வேலை அது எதுன்னு போனாலும் இவ்வளவு நன்மை கிடைக்காது. மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் எல்லாமே இங்கதான் இருக்கு. ஆண்டவருடைய கூடாரத்துல தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய கூடாரத்தை தவிர எங்க போனாலும் இந்த மகிழ்ச்சி என்ன செய்யாது. எல்லா இடத்துலயும் உள்ளதெல்லாம் பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி. இங்க மட்டும் தான் பெர்மனன்ட். பிரைஸ் காட், ஹalleluya. அப்படின்னா இன்னும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஷேக் கொடுத்து அப்படியே கையை கொடுத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னடா இவங்க உயிர் எடுக்காங்கன்னு நினைக்கீங்களா? ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? அப்ப உரத்த சத்தம் பரிசுத்தாவி. பேதுருக்கு பரிசுத்தாவி ஊற்றப்படுது, உரத்த சத்தமா பிரசங்கம் பண்ணா. இந்த எலிசபெத் மேல பரிசுத்தாவி ஊற்றப்படுது. ஆண்டவரின் தாயார் என்று தீர்க்க தரிசனத்தை என்ன செஞ்சுட்டா, சொல்லிட்டா. பவுல் ஒரு இடத்துல சத்தமிட்டு சொல்லுவார், நீ எழுந்து நிமிர்ந்து நில் அப்படிமா. யாரை பார்த்து அப்படின்னா சப்பானியை பார்த்து. பிறவியிலே சப்பானி சத்தம் மட்டும் சொல்லுவான், எழும்பி நிற்பான். அல்லேலூயா. ஆகினாலே தேவ பிள்ளைகள் உரத்த சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்த தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. சரி, இப்போ இவங்க சீக்கிரமா செயல்பட்டதுனால அந்த சகோதரன் உயிரோட வந்தார். இது ஒரு பெரிய மேன்மை. இதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்புறம் பஸ்கா பண்டிகைலாம் வர ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இயேசு கிறிஸ்து இவனை உயிரோட எழுப்பிட்டாரு. எல்லாரும் போயிட்டாங்க. வீட்டில் இருந்த துக்கெல்லாம் நல்லா மாறி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இயேசு போனார் எருசலேமுக்கு. போயிட்டு மறுபடியும் பஸ்கா பண்டிகை வரதுக்கு முன்னாடி மறுபடியும் பெத்தானிக்கா வரும்போது இந்த மார்த்தாள் என்னப்பட்டா, இயேசுவுக்கு ஒரு பெரிய விருந்து வைக்கிறான். விருந்து அப்படின்னு சொன்னா உயிரோடு எழுப்பினதுக்கு நன்றி காணிக்கை. விருந்து வைக்கிறான்னு சொன்னா வீட்டு ஃபுல்லா நபர்கள் வந்தாச்சு. லாசர் உட்கார்ந்து இருக்கா, இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு, சீசர்கள் உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு காரியத்தை அன்பின் மிகுதினால ஒரு பெண் செய்தாள். அதைத்தான் சொல்றேன், அன்பின் மிகுதினால. இயேசுவை ரொம்ப நேசிச்சா பார்த்தீங்களா? அந்த அன்பின் மிகுதினால அவன் என்ன பண்றான் தெரியுமா? இந்த மரியாள் மார்த்தாள் வந்து வேகமா சமைச்சு ஆண்டவருக்கு விருந்து பண்றதுல ரொம்ப தீவிரமா இருக்கா. இந்த மரியாள் சீக்கிரட்டா ஒரு காரியத்தை செஞ்சுட்டே இருந்தா. நளதம் அப்படிங்கிற தைலம் எத்தனையோ விலை ஏறப்பட்டது. லேக்ஸ் சொல்லலாம், பல லட்சம் மதிப்புல. நான் கேட்க, பெத்தானியால வந்த பெண்ணுக்கு எப்படி பைசா கிடைச்சிச்சு? பெத்தானியாவுக்கு வந்த ஏழை பெண் தானே, பாவப்பட்ட பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு எப்படி நலதம் தைலம் வாங்குறதுக்கு பைசா கிடைச்சது? எப்படி பணம் கிடைச்சது? சொல்லுங்களேன், ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். என்ன செஞ்சிருப்பா? என்ன செஞ்சிருப்பா? ஜோமனிப்பாளா? சரி, அப்புறம் சொல்லுங்க ஏதாவது. நீங்க வந்து இந்த சபையில் உள்ளவர்கள் வினா உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. உங்க பாஸ்டரமா உங்களை வினா உள்ளவர்களாய் உருவாக்கி வைத்திருப்பார்கள் நினைச்சேன். உண்மை தானே? பிரைஸ் எல்லாம். அந்த பாட்டியம்மா நல்லா சாட்சி சொன்னாங்க. நாங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம், மருமக்கள் கூட வரணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. கர்த்தர் கொண்டு வந்துருவார், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நீங்க ரொம்ப வினாவா இருக்கணும். என்னெல்லாம் பண்ணியிருப்பா மரியா? சேர்த்து வச்சிருப்பா. சரி, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. இவ வந்து ஒரு சாதாரணமான ஒரு பெத்தானியால வந்த பாவப்பட்ட பெண் தான். இயேசு மேல ரொம்ப அன்பு வச்சதுனால இவ என்ன பண்ணாலாம்? இயேசு எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாரு? 3.5 வருஷம். இவ வந்து அந்த 3.5 வருஷத்துக்குள்ள இவ என்ன செஞ்சா அப்படின்னா, இவளுக்கு கிடைக்கிற எல்லா வருமானம் ஏதாவது ஒண்ணு கிடைச்சுன்னா என்ன செஞ்சிருவா? தனக்குன்னு வைக்கவே மாட்டான். தனக்குன்னு என்ன செய்ய மாட்டான்? வைக்கவே மாட்டான். இயேசுவுக்கு எப்படி ஆகிலும் நளதம் என்கிற தைலத்தை நான் என்ன செய்யணும்? அது கோடீஸ்வரர்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தைலம். ஆனா என் இயேசு கோடீஸ்வரர் காட்டிலும் பெரியவர். அதனால அவருக்கு நான் ஊத்தியே ஆகணும், கொடுத்தே ஆகணும். அப்படி ஒரு ஆசை பாருங்க. அந்த மாதிரி ஆசை இருக்கிறவங்க எல்லாம் தேசத்தை ஆண்டவர் பக்கம் திருப்பிடுவாங்க. அல்லேலூயா.
அவ்வளவு பாசத்தினால அந்த 3 வருஷத்துக்குள்ள 3 வருஷம் தானே இயேசு ஊழியம் செஞ்சாரு. அவரு மைக்ரோ செகண்ட் சொல்லுவாங்க, அப்படி ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க யூதேல இருப்பாரு, கலிலேயா இருப்பாரு, அங்க எங்க இருப்பாரு, மலை அருகே போவார், கடற்கரைக்கு போவார், பட்டணம் போவார், எல்லா இடமும் போய் வேகமா ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. 3 வருஷம் தான். இன்னைக்கு நம்மளாம் எவ்வளவு வருஷம்? 3 வருஷத்துக்குள்ள 300 வருஷம் செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார் இயேசு. மரித்தார், உயிர்த்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பரலோகத்துல நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அவர் வேகமா செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார், சீக்கிரமா செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார். அந்த 3 வருஷத்துக்குள்ள இவ என்ன பண்ணிட்டா, ஒவ்வொரு பைசா கிடைக்கிறது எல்லாம் தனக்குனே வைக்காது. மார்த்தால் கூட தெரியுமா, லாசருக்கும் தெரியாது. அப்படியே சேர்த்து வச்சு இப்போ பஸ்கா பண்டிகை வந்து அப்புறம் ஆண்டவர் எங்க போயிருவாரு, சிலுவைக்கு போயிருவாரு. அப்புறம் இயேசுவை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதுக்குள்ள ரெடி பண்ணிருன்னு சொல்லி யாருக்கும் தெரியாம சேர்த்து வச்ச பணத்துல போய் அவளே தைலத்தை வாங்கிட்டு வந்திருக்கா. வந்து எல்லாரும் கூடி இருக்கும் போது அதை அப்படியே உடைக்கிறான். நல்ல கவனிங்க. பெத்தானியா என்கிற சின்ன ஒரு ஊர்ல அந்த வீட்டுக்குள்ள இவன் உடைக்கிறா. உடைச்ச உடனே அது விலையேறப்பட்டது. யூதாஸ் கூட சொன்னாம்ல, 300 பணத்துக்கு விற்கலாமே, ரொம்ப ரேட்டு. அப்படி அவ்வளவு பெரிய நல்ல காஸ்ட்லியான ஒரு பொருள். உடைச்ச உடனே என்ன நடந்திருக்கும்? ஸ்மெல், குட் ஸ்மெல், நல்ல ஒரு வாசனை வந்தோடனே எல்லாரும் அந்த குட் ஸ்மெல் வந்தா சிலர் மயங்கிடுவாங்க. அப்படியே ஒரு மயக்கம் வந்துடும் எல்லாருக்கும். ஏப்பா என்ன, பேட் ஸ்மெல் வந்தா எல்லாரும் சீச்சின்னு சொல்லுவோம். குட் ஸ்மெல் வந்தா எல்லாம் என்ன இருக்கு, அழகா இருக்குதே, நல்லா இருக்குதே, எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி வந்துடும். ஆண்டவரே ஒரு நறுமணம் தானே. என்னைக்குமே இயேசு இங்க இருந்தாருன்னா எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான் இருக்கும். அந்த நறுமணத்தை நுகர்ந்து எல்லாருக்குமே சிச்சுவேஷன்லாம் எப்படி மாறிடும். நீங்கள் வீட்டில் இருந்து வரும்போது உங்கள் சிச்சுவேஷன்லாம் ஒரு மோசமாக நாற்றம் பிடிச்சதா இருக்கும். சர்ச்சுக்குள்ள வந்த உடனே தேவ பிரசனை வந்துருமா, அப்பவே நறுமணமாக மாறிடும். இயேசுவே நறுமணம் உள்ளவர் தான். அதில் வேற இவ எதை ஊத்துறா, அந்த நலனம் தைலம் ஊத்துற உடனே அப்படியே அந்த ஸ்மெல்லு அப்படியே அந்த எல்லாருக்கும், சீசர்கள் எல்லாரும், அந்த மக்கள் எல்லாரும், சாப்பாட்டுக்கு ரெடிவா இருக்கிறவங்க எல்லாரும் இதுல மகிழ்ந்து அகமகிழ்ந்து அப்படியே மதந்துட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். இந்த ஸ்மெல் அதுக்கப்புறம் எங்க போவோம் அடுத்து? அப்படியே தெருக்கு போமா போகாதா? இது விளையாட பெற்றது. அப்படியே தெருக்கு போகுது. தெருவுக்குள்ள போனவெல்லாம் அப்படியே மதக்கிறான். ஏன்னா எல்லாமே இங்க கஷ்டப்பட்டவங்க தான். இந்த மனம் எங்க இருந்து வருகிறது? இது நம்ம ஊர்ல நடக்காத ஒரு விஷயம், பெத்தானியால நடக்காத விஷயம். இது என்ன நடக்குதுன்னு சொல்லி அவன் தெருக்குள்ள இருந்தவெல்லாம் ஓடி வரான். எங்க வந்திருப்பான்? கற்பனை பண்ணுங்க, நல்ல கற்பனையா. அல்லேலூயா. அவன் எல்லாம் எங்க வந்திருப்பான்? இங்க வந்தாச்சு. அடுத்து தெருத்தெருவா போகுது. இப்ப பெத்தானியா ஊர் ஃபுல்லா நலதம் என்னும் தைலம் மணக்குது. அல்லேலூயா. அப்ப பெத்தானியாக்குள்ள இருக்கிற எல்லாரும் இந்த சுகந்த அழகான வாசனைய நுகர்ந்து எங்க இருந்து வருது சொல்லி ஓடி வந்தா அந்த வாசனை எங்க கொண்டு விட்டுட்டு இயேசு இருந்த வீட்டுல. அல்லேலூயா. அந்த வீட்டுல சீக்கிரமா எல்லாரையும் கொண்டு விட்டுட்டு எல்லாரும் வந்து நின்னா உள்ள இயேசு இருக்கிறாரு. பைபிள் சொல்லுது, லாசர் எல்லாம் பந்தி இருந்தாமல, அது நிமித்தம் அநேகர் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வச்சாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அநேகர் கிறிஸ்துவின் மேல் என்னதை வச்சாங்க? விசுவாசம் வச்சாங்க. ரட்சகரா ஏற்றுக்கொண்டாங்க. பெத்தானியா இயேசுவின் பிள்ளையா மாறிச்சு. அல்லேலூயா. அதான் ஒரு நற்கிரிய. அந்த மரியாள் செய்த நற்கிரியை ஊரையே எங்க கொண்டு வந்துச்சு? ஆமா, சமாரிய ஸ்திரீ கொண்டு வந்தல்ல, அத மாதிரி இவள் செய்த ஒரு நற்கிரியை ஊரையே கர்த்தர் பக்கமா என்ன செஞ்சுச்சு? கொண்டு வந்து எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அன்பின் காணிக்கை ஜனங்களை இயேசு பாதத்துக்கு கொண்டு வரும். நீங்க என்ன கொடுக்க போறீங்க கர்த்தருக்கு? உங்க அன்பின் காணிக்கையா என்ன கொடுக்க போறீங்க? ஸ்தோத்திரம். என்னத்தை கொடுக்க போறீங்க? கொடுத்துட்டீங்களா? நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க, நிறைய பேர் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, நிறைய பேர் இன்னும் கொடுக்க ரெடியா இருப்பீங்க. அல்லேலூயா. அன்பின் காணிக்கை அது வந்து அவளுக்குன்னு வைக்கணும்னுங்கிற நினைப்பே இல்லை. எனக்குன்னு ஒரு சாரி எடுக்கணும், எனக்குன்னு அதை செய்யணும், நம்மலாம் என்னெல்லாம் பண்றோம் அப்படிலாம் அவன் நினைக்கவே இல்லை. இயேசுவுக்கு செய்யணும், இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை உண்டாக்கணும். அல்லேலூயா.
ஸ்தோத்ரா. அவள் ஏக்கம், அவள் தாகம் எல்லாத்தையும் கர்த்தர் தீர்த்தார். அவன் மட்டும் இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு எங்க முடியும் நினைச்சிருந்தானா கண்டிப்பா என்ன செஞ்சிருக்க முடியாது. அவன் நினைச்சா என்னாலையும் முடியும், என்னாலையும் முடியும், நான் செய்வேன், நான் செய்வேன், எனக்கு கர்த்தர் அந்த தகுதியை தர்றாரு. இன்னைக்கு நீங்க அநேகர் சொல்லலாம், இந்த காரியத்தை செய்ய எனக்கு என்ன தகுதி இருக்குது, இந்த காரியத்தை செய்ய நான் என்ன அவ்வளவு பெரிய கோடீஸ்வரியா, இல்ல பெரிய பணக்காரியா, இல்ல பெரிய ஞானியா, ஒண்ணு இல்ல. கர்த்தருக்கு நான் என்னத்தை கொடுக்க போறேன், என்னத்தை பேச போறேன், என்னத்தை சொல்ல போறேன் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னால முடியும் மகளே, உன்னால முடியும். அதெல்லாம் செய்யறதுக்கு சீக்கிரமா நீங்க செயல்படுங்க. சீக்கிரமா மரியாளும் மார்த்தாளும் எழுந்ததுனால ஒரு லாசரு வெளியே வந்தான். பெத்தானியா இயேசுவுக்கு சொந்தமாயிற்று. அல்லேலூயா. சீக்கிரமா எழுந்து நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா மானூர் பட்டணம் ஆண்டவர் பக்கம் வரும். ஜீவனோடு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தோடு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையினாலே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம சீக்கிரமா செயல்படுவோம். எப்படி செயல்படுவோம்? சீக்கிரமா செயல்படுவோம். வாசல்ல கடந்தான்ல, சோதோமின் வாசல்ல கடந்தவனுக்கு லோத்துக்கு ஜீவன் கிடைச்சிது. கூடார வாசல்ல கடந்த அவனுக்கு என்னத்தை கிடைச்சது? குழந்தை கிடைச்சது. ஸ்தோத்திரம். பட்டண வாசல்ல கடந்த போவாசுக்கு ரூத் என்கிற குணசாலி கிடைச்சது. அவன் எண்ணத்துல கெட்டினா கூட இப்படி கிடைச்சிருக்காது. அவ்வளவு அழகான மொர்தகாய்க்கு வாசல்ல கடந்த அரண்மனை வாசல்ல எஸ்தர் ராஜாத்திய பார்த்தான். இவனுக்கு மேன்மையை கர்த்தர் கொடுத்தாரு. ஒலிமுக வாசல்ல கடந்த தாவீதுக்கு ராஜ்யபாரமே திரும்ப கிடைச்சது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையினாலே எதிர்பார்ப்பு, காத்திருக்குதல், அப்படிப்பட்ட நிலைமையில வந்திருக்கிற நீங்க உங்களை பார்த்து சொல்றாரு, நீனும் சீக்கிரமா செயல்படு. ஆபிரகாமை போல, ஸ்தோத்திர, சாராள் வேலைக்காரனை போல. இன்னும் ஸ்தோத்திரம், நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த அவ்வளவு இந்த சாப்டர்ல உள்ளது ஒவ்வொரு காரியத்தை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் ஓடி ஓடின்னு போட்டிருக்கு. என்ன செஞ்சாங்களா? ஓடுற. ஆபிரகாம் ஓடினா, அடுத்து யார் ஓடினா? யார் ஓடினா? ரெபெக்காள் ஓடினா, அந்த எலியாசர் ஓடி ஓடின்னு தான் வரும். எல்லாத்துலயுமே ஓடினார்கள், ஓடினார்கள், அப்படிதான் வரும். ஸ்தோத்ரா. மார்த்தாள் ஓடினாள், மரியாள் ஓடினா, யோசேப்பினுடைய சகோதரர்கள் ஸ்பீடு, எல்லாமே ஓட்டம் தான். ஓடி 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 ஓடி. ஸ்தோத்ரா. இன்றைக்கு இந்த தேசத்தினுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஓடி ஓடி செயல்படணும். அல்லேலூயா. உட்கார்ந்துட்டுலாம் இருந்தா ஒண்ணு நடக்காது. சத்ரு இன்னைக்கு ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்கா. தேசத்தை என் கையில தான் இருக்குன்னு சொல்லி பிசாசு கொக்கரிச்சிட்டு இருக்கான். அவனுடைய கொக்கரிப்பெல்லாம் உடைச்சி எரியணும்னா இன்னைக்கு செய்தி சொல்றவங்க, சீக்கிரமா செயல்படுறவங்க தேவை. அவங்களாம் நடந்து நடந்து ஸ்தோத்திரம். சில பெண்கள் சொல்லுவாங்களா, கொஞ்சம் எழும்புங்கம்மா அப்படின்னா எழும்பதுக்குள்ள 1 மணி நேரம் என்ன செஞ்சிடும். அவ்வளோ கஷ்டப்பட்டு மெதுவா என்ன செய்வாங்க. நீங்களாம் இயேசு மேல அன்புள்ளவங்களா இருந்தா குதிச்சு எழுந்துருவீங்க, குதிச்சு எழுந்துருவீங்க. நான் சப்பானிலா நான் எப்படி எந்திப்பேன் அப்படின்னு அந்த பவுல் சொன்ன வார்த்தைக்கு சப்பானி உட்கார்ந்துட்டே இருந்தாமனா எழுந்திருப்பானா? நீ இயேசுவி நாமத்தினாலே எழுந்து நிமிர்ந்து நடுவே நில், அவ்வளவுதான். சொன்ன உடனே அவன் மறந்துட்டான். நம்ம சப்பானிங்கிறதே அவன் நினைக்கல. பிறவில இருந்து சப்பானி. அவன் அந்த ஃபீலிங்ஸ்ல இருந்தாமனா எந்திரிச்சிருப்பானா? வார்த்தையை தான் நம்பினான், வல்லமையை தான் நம்பினான். பவுல் வாயிலிருந்து புறப்படுகிற பரிசுத்த ஆவியினாலே சொல்லப்படுகிற வார்த்தை தான் நம்பினான். அதுதான் அவனை எழும்ப வச்சது. நீங்க எழும்ப ரொம்ப நேரம் ஆகும். உங்களை மறந்துருங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வரும்போது நானா எழும்புனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை தேவன் ஒரு மார்த்தாளாய் மரியாளாய் அநேக லாசருக்களை வெளியே கொண்டு வரக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. பிரைஸ் எல்லாம். மகதலா மரியாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்கிற சீசர்களுக்கு போய் ஓடி ஓடி சொன்னதுனால தான் பேதுரு யோவான்லாம் வெளியே வந்தாங்க. பேதுரு வெளியே வந்தார், வெளியே வந்தார், புறப்பட்டார். மீண்டும் ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் அவர்களை பலப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்லறைக்குள்ள இருந்த லாசருவை வெளியே கொண்டு வருவதற்கு இயேசுதான் காரணம். ஆனா சீக்கிரமா செயல்பட்டது யாரு? மார்த்தாள், மரியாள். எத்தனை வாலிபர்கள் கல்லறையின் அனுபவத்தோடு உள்ளே கிடக்கிறார்கள். அவர்களை வெளியே கொண்டுவது பெண்களா இருக்கிற நீங்க தான். அல்லேலூயா. சீக்கிரமா ஒவ்வொருத்தரும் செயல்படுங்க. கர்த்தருடைய வருகைக்கு முன்னால பெரிய காரியத்தை செஞ்சிடணும். ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணிடணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் அண்ணா, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று
யூதா சொல்றாரு, யூதாவா பேதுருன்னு நினைக்கிறேன், சீக்கிரமாய் சாத்தானை அவர் உங்கள் காலின் கீழே போட்டு நாசிக்கப்படுவார், மிதித்து போடுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சத்ரு நம்ம சொல்லிட்டே இருக்க கூடாது. சாத்தான் என்றைக்கு நம்ம காலுக்கு கீழே. யாரெல்லாம் ஆமென் சொல்லுவீங்க? யாரெல்லாம் சொல்லுவீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தா என் காலுக்கு கீழேன்னு சொல்லுங்க. ஒரு காளி கோயில நின்ன ஒரு தோமா அக்கினியை இயேசுவின் நாமத்தினால இறக்கி நிர்மலமாக்கினது போல அந்த வல்லமை குறைந்து போகவில்லை, அந்த மகிமை இன்றைக்கு மாறவில்லை. அதே வல்லமை, அதே பவர் இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாகணும். இந்தியா ரட்சகரை அறியணும். இந்தியா, இந்த மானூர், இந்த திருநெல்வேலி பட்டணம் முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறுவதற்கு சீக்கிரமாய் செயல்படக்கூடிய என் பிள்ளைகளே அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறார். நான் சீக்கிரமா வர்றதுக்கு முன்னாடி நீ சீக்கிரமா எழும்பி செயல்படு. சபையை கட்டு, ஊழியத்தை கட்டு, உன் வீட்டை கட்டு. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகளை கட்டு. கன்னியர்களை தரைய பார்க்க விட்டுறாத. கன்னியர்கள் ராஜகுமாரத்திகளா எழும்பணும். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு செயல்படுதலை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தானியத்தையும் அப்பத்தையும் பிள்ளைகள் கேட்கும் போது கொடுக்கணும். என்ன தானியம்? வசனமாகிய விதை, தேவ வார்த்தை. அந்த உபதேசத்தை கொடுக்கும் போது பிள்ளைகளை சாத்தான் நாசம் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை இந்த கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் நாம் சீக்கிரமாய் செயல்படுவோம். ஆபிரகாம் சாராளை போல, ஸ்தோத்திரம், யோசேப்பின் சகோதரர்களை போல, ஹalleluya, இந்த மார்த்தாள் மரியாளை போல நாம் வேகமாக சீக்கிரமாய் செயல்படுவோம். அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுமி நிற்போமா? ஒரு நிமிஷம் எழுமி நின்று எல்லாரும் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் நல்ல கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை. இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை. இன்னைக்கு நீங்க சேலஞ்சா, நான் என் கர்த்தருக்காக சீக்கிரமா எழும்ப போறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் என் கர்த்தருக்காக சீக்கிரமா நான் எழும்ப போறேன். நான் தாமதித்த காலங்கள் போதும், நான் தாமதித்த காலங்கள் போதும். ஹalleluya, ஹalleluya. வாலிபர்கள் எழும்புவதற்கு, கன்னியர்கள் எழும்புவதற்கு, தேசம் தேவன் பக்கமாய் திருப்புவதற்கு, சாத்தான் கோட்டை தரைமட்டமாக்கப்படுவதற்கு, இந்த ஊழியம் கட்டப்பட்டு எழும்புவதற்கு, அநேகர் ஓ சீயோன் எனும் சுவிசேஷகியாய் ஓ உன்னதத்திலே ஏறுவதற்கு இன்றைக்கு நான் சீக்கிரமாய் செயல்படுகிறேன். ஹalleluya, ஹalleluya. ரிதரபா சந்தர தி கபரபா. எத்தனை பேர் அர்ப்பணிப்பீங்க? எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம்ங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வாழ்க்கை தான், அதுவும் சீக்கிரமா கடந்து போகுது. இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கை மட்டும்தான் என்றென்றைக்கு நிலைத்து நிற்கிறது. அலட்சியப்படுத்தப்பட்டு அற்பமாய் எண்ணப்பட்டு ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். உங்களை தூக்கி எடுக்கிற கரம் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். என் மகளே, என் மகளேன்னு சொல்லி ஆண்டவர் அன்போடு உங்களை அழைக்கிறார். ஹalleluya. ஓரி கபா ஷபல பரபா. ஹalleluya. அந்த வல்லமை இன்னைக்கு குறையல. அந்த வல்லமை ஓ பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த வல்லமை, பேதுருக்கு கொடுத்த வல்லமை, பவுலுக்கு கொடுத்த வல்லமை, அப்போஸ்தலருக்கு கொடுத்த வல்லமை இன்னைக்கு மறையல. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. எல்லாரும் கைத்தட்டி பாடுவோம். இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாற
ஜீவனோடு பாடுவோம். உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. எல்லாரும் உயிர் தந்த வல்லமையோடு குறைந்து போகவில்லை. உன்னை உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உன்னை வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உன்னை உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சொல்லுவோம், உன்னை வல்லமைகள் கர்த்தருக்கு வல்லமையினால நிரப்புகிறார். எல்லாரையும் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்புகிறார். மீண்டும் ஒரு புதிய அபிஷேகம், மீண்டும் ஒரு புதிய வல்லமை, மீண்டும் ஒரு புதிய கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு சவாலோடு வாழ எதிர்கொண்டு வருகிற சத்துருவின் சூழ்ச்சிகளை முறியடிக்க சீக்கிரமாய் செயல்பட ஒரு மீண்டும் ஒரு புதிய வல்லமை மீண்டும் 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 கர்த்தர் நிரப்புகிறார். ஒவ்வொருவரை நிரப்புகிறார். இந்த ரப ஷக தர கரமா ஒரிவி ஷபல வரமா ரிகா தேகா சந்துரா ரி பவர் 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 ஜீசஸ் பவர் ரிகா ரிகபா. இந்த சபையை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். இந்த சபை மேலே தேவன் ஒரு உயிர் மீட்சியை கர்த்தர் கொடுக்கிறார். ஓ ரிகபா ஷலா ஓ ரிகா ஷலபா. விழுந்து கிடக்கிற கண்ணியரே, விழுந்து கிடக்கிற நிலைமை விட்டு, தூசிய உதறி விட்டு நீ எழும்பு, நீ எழும்பு, எழும்பு சீயோனே, நீ எழும்பு. ஓ கர்த்தர் வல்லமை கொடுக்கிறார். ஓ இருந்த நிலைமையை விட்டு நீ மீண்டும் எழும்பு. நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை. ரிபபபப சந்தர தீபவரவா ஒரகப சந்தவரவா ரிகரவரவரவரவா ரிகரேக சந்தர தீபவரவா ரிகரவரவரவா. மாத்தாளை பயன்படுத்தினவர், மரியாதை பயன்படுத்தினவர், ரிக சந்தவரவா லாசருவை வெளியே கொண்டு வர பயன்படுத்தின கர்த்தர் உங்களை கர்த்தர் பயன்படுத்தத்தக்கதாய் அநேக லாசருக்கள் வெளியே வரத்தக்கதாய் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அன்பின் ஆவி ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. அன்பின் ஆவி, அன்பின் ஆவி. ஒரு ரபபப ஷபதி கபரபா. இயேசு மேல் அன்பா இருக்கிற அந்த அன்பின் ஆவியை கர்த்தர் சபையிலே ஊற்றுகிறார். வந்திருக்கிற உங்க மேல ஊற்றுகிறார். ஒரு ரபபப து கபரப சந்தரா ரி கபரப ஷலபா. எதை குறிச்சு கலங்காதீங்க, எதை குறிச்சு பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய கை உங்களை தூக்குகிறது. கர்த்தருடைய கை சகோதரனின் கை அல்ல, கர்த்தருடைய கை தூக்குகிறது. ஒடுக்கப்பட்ட அற்பமாய் எண்ணப்பட்ட பெத்தானியாவை அத்திப்பழ அடைவிடாய் மாற்றின தெய்வம். ஹல்லேலூயா. உங்களையும் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமான பாத்திரங்களாய் கர்த்தர் உருவாக்குகிறார். ரீபா ஷபரபா. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த கூட்டத்துக்கு நான் வந்த இந்த பெண்கள் கூட்டம் இந்த கடைசி, இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் நடத்தப்படுகிற வருடாந்திர இந்த பெண்கள் கூடுகைக்கு, இந்த சபை மூலம் ஆயத்தமாக்கப்பட்ட கூடுகைக்கு வந்தேன். நான் இன்னைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கேன். இன்னைக்கு என்னுடைய வட்டத்துக்குள் இருக்கிற அந்த நிலையை விட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்காக வாழ்ந்த வாழ்க்கையின் அந்த வட்டத்துக்குள் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கேன். என் ஊழியத்தை கட்ட, என் ஊழியத்தை கட்ட ஓ நான் புறப்படுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? கையை தூக்கி ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க பார்க்கலாம். ஓ சீக்கிரமா நான் செயல்படுறதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்களா கையை தூக்குங்க பார்க்கலாம். நான் சீக்கிரமா, இனியும் நான் லேட் ஆக்க மாட்டேன், இனியும் நான் தாமதிக்க மாட்டேன். என் ஊழியம் வளரணும். அந்த தாகம் யாருக்கெல்லாம் இருக்கு? என் ஊழியம் வளரணும். இது உங்க ஊழியம், இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியம், யாரோ ஒருவருக்கு அல்ல, இது தேவன் கொடுத்த ஊழியம். ஹல்லேலூயா. இந்த மானூர் பகுதியில இது மகிமையா, இது வல்லமையா, இது சீரு சிறப்பா கட்டப்படுவதற்கு, ஆத்தும அறுவடையை கர்த்தர் கொடுப்பதற்கு நான் செயல்படுவேன், செயல்படுவேன். என் கைகளை ஏறெடுப்பேன், என் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. ஓரிபா சந்தரா தி கபரபா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இவர்களை உருவாக்கி கொண்டு இவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு ஊழியத்தை செய்கிற உடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி குடும்பமாய் கர்த்தர் இன்னும் தேவனுக்கு என்று பயன்படுகிற பாத்திரமாய் கர்த்தர் உருவாக்குவீராக, உயர்த்துவீராக, கனப்படுத்துவீராக. ரீகபா சந்தரா தி கபரபா ரீபலா ஷதரா ரீகமா தரபா. ஒரு வாய கூர்மையான பட்டயமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன். உனக்காக வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் மறைந்திருக்கிற புதையல்கள், ஒளிப்பிடத்தில் மறைந்திருக்கிற எல்லா புதையல் பொக்கிஷத்தை நான் உனக்கு கொள்ளை பொருளாய் தருவேன். இந்த வார்த்தையின்படியாக நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தின் ஊழியங்களையும் ஆண்டவரை நீ கட்டி எழுப்புவீராங்க. வந்திருக்கிற யாவரோடு தேவ கிருபை தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே,
உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இவர்கள் வாசல்களை மாணிக்க கற்களாய் மாற்றி தொடர்ந்து இன்னும் பெரிய பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்ய கிருபை பொரிந்தருளும். ஆசீர்வதியும். ஆமேன், ஆமேன்.